அல்லேலூயா. ஆமென். இந்த 3ஆம் நாளிலும் தேவ சமூகத்தில் காணப்படுவர்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களை வழி நடத்துவதாக. இந்த 3ஆம் நாளிலும் நாம் தியானிக்க போகிற பலிபீடம் என்னவென்றால், எலியா கட்டியதான ஒரு பலிபீடம். நம்முடைய இந்த பலிபீடத்தின் செய்திக்கு, இந்த கூட்டத்திற்கு அஸ்திபாரமான வார்த்தை, தேவன் கொடுத்த அந்த கருப்பொருளான வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதின் 30வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்திலும் தேவ கிருபையை நாங்கள் உணரும்படி, தேவ மகிமையை நாங்கள் காணும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர், இந்த எலியாவின் பலிபீடத்தின் மூலமாக எங்களுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கை இன்னும் மேம்படத்தக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவர், ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன். உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கர்த்தர் பேசும். அடியேனை சிலுவைக்குள் மறைத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் மறுபடியும் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. ஸ்தோத்திரம். வேத வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா சகல ஜனங்களையும் பார்த்து, எலியா சகல ஜனங்களையும் பார்த்து அழைத்து தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான். அப்ப நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற பலிபீடம் யாருடைய பலிபீடம் என்றால், எலியா கட்டியதான பலிபீடம். முதல் நாள் ஆபிரகாம் கட்டிய பலிபீடத்தை தியானித்தோம். நேற்றைய தினத்தில் யாக்கோபு கட்டிய பலிபீடத்தை தியானித்தோம். இந்த நாளில் எலியா கட்டுகிறதான பலிபீடத்தை, கட்டிய பலிபீடத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். அப்ப எலியா பலிபீடத்தை எதற்காக கட்டினார் என்றால், தேவ மகிமையை வெளிப்படுத்தும்படி, தேவ மகிமையை வெளிப்படும்படி. ஆபிரகாமுடைய பலிபீடத்தை நம்ம பார்த்தோம். கர்த்தர் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? பலிபீடம் கட்ட சொன்னாரு. எதற்காக? தகன பலி செலுத்துறதுக்காக. நீ உன் வாழ்க்கையை தகனமாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுடைய வாழ்க்கையை, ஆபிரகாம கர்த்தர் பலிபீடம் கட்ட அழைத்தார். யாக்கோபை எதற்கு பலிபீடம் கட்ட அழைத்தார்? யாக்கோபை கர்த்தர் பொருத்தனைக்கு நேராக நடத்தினார். நீ ஒரு பொருத்தனை உள்ள மனுஷனா என்ன பண்ணணும்? இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாக்கோபை கர்த்தர் பொருத்தனைக்கு நேராக பலிபீடம் கட்டும்படி அழைத்தார். இந்த நாட்கள்ல எலியா கட்டியதான பலிபீடம் என்னன்னு சொன்னா, எலியாவே என்ன பண்றாரு? பலிபீடம் கட்டுகிறார். இங்க தேவன் எலியாவை பலிபீடம் கட்டும்படி என்ன பண்ணல? அழைக்கல. எலியா கிட்ட கர்த்தருடைய வார்த்தை பலிபீடம் கட்டும்படி சொல்லல. எலியா ஒரு பலிபீடம் கட்டுறாரு. எதற்கு இந்த பலிபீடம் கட்டுறாருன்னா, தேவ மகிமை வெளிப்படும்படி. இதற்கு முன்பாக நம்ம அநேக பலிபீடங்கள் நம்ம பார்த்திருப்போம். அந்த பலிபீடங்கள் எல்லாமே நமக்காக கட்டப்பட்ட பலிபீடமா இருக்கும். ஆபிரகாமாவுடைய பலிபீடமா இருக்கட்டும், நோவாவுடைய பலிபீடமா இருக்கட்டும், யாக்கோபுடைய பலிபீடமா இருக்கட்டும், ஈசாக்கின் பலிபீடமா இருக்கட்டும், அதற்கு பின்பாக நாட்கள்ல நியாயாதிபதி நாட்களையா இருக்கட்டும், கட்டிய பலிபீடம் எல்லாமே தேவ ஆலயத்துல பாவத்தின் பிரதியட்சரமாக செய்யப்பட்ட ஒரு பலிபீடம், செய்யப்பட்டதான பலியா தான் இருக்கும். ஆனா எலியா கட்டின ஒரு பலிபீடம் ரொம்ப வித்தியாசமானது. என்னன்னா, இந்த பலிபீடம் தேவ மகிமையை வெளிப்படுத்தணும். இந்த பலிபீடம் தேவ மகிமையை வெளிப்படுத்தணும். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த நாட்கள்ல, எலியாவின் நாட்கள்ல ஜனங்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டவங்கள என்ன பண்ணாங்க? காணப்பட்டாங்க. வாசிங்க 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். ஸ்தோத்திரம். எலியா தேவ சமூகத்துல சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பலிபீடத்தை தகர்த்து போட்டார்கள், அதாவது இடித்து போட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பலிபீடத்தை என்ன பண்ணாங்களாம்? இடித்து போட்டாங்களாம். காரணம் என்ன?
அவர்கள் கர்த்தருடைய பலிபீடத்துல கர்த்தருக்காக பலி செலுத்துவதை விட, கர்த்தரை நினைப்பூட்டுவதை விட, அவர்கள் அந்த காலகட்டத்தில் பாகால என்ன பண்ணாங்க, சேவிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா உம்ரி, அதாவது ஆகாப்புடைய தகப்பன் உம்ரியோட நாட்கள்ல இந்த பாகாலுடைய தீர்க்க தரிசனங்கள், பாகாலுடைய ஆராதனைகள் அதிகம் என்ன பண்ணுச்சு, இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள காணப்பட்டுச்சு. தோப்பு விக்கிரகங்களா இருக்கட்டும், பாகால் விக்கிரகங்களா இருக்கட்டும், உம்ரியுடைய காலத்துல அதிகமாக. உம்ரி யாருன்னா ஆகாப்புடைய தகப்பன். ஆகாப்புடைய தகப்பன் உம்ரி காலகட்டத்திலையும் ஆகாப்புடைய காலகட்டத்திலையும் அதிகமான விக்கிரக ஆராதனைகள் என்ன பண்ணுச்சு, நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதுல விசேஷம் என்னன்னா, ஆகாப்புடைய மனைவி தோப்பு விக்கிர தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க, வைத்து இருந்தாங்கன்னு சொல்லி நமக்கு வேதம் நமக்கு அழகா சொல்லுகிறது. அப்போ ஒரு தேசத்தினுடைய ராஜாவே ஜனங்களை தவறான பாதையில வழி நடத்துவான் என்றால், ஜனங்களும் என்னதான் பண்ணுவாங்க, அந்த பாதையில தான் போவாங்க. அப்ப ராஜா ஆகாப்பே இவர்களை பாகாலுக்கு நேராக, தோப்பு விக்கிரகத்துக்கு நேராக நடத்தினபடினால இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அதாவது அங்க வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கும், உம்ரி எப்படிப்பட்டவனா இருந்தானாமா, அவர்கள் காலத்துல இருந்தவர்களை விட ரொம்ப மோசமான காரியங்களை என்ன பண்ணானா, உம்ரி செய்தானா. அதே போலதான் இந்த ஆகாப்பு என்ன பண்ணா, ஆகாப்பு மற்றவர்களை விட ரொம்ப தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியத்தை செய்யறதுல ஆகாப் ரொம்ப மும்மரமான ஒரு மனுஷனாக காணப்பட்டாராம். அப்ப இது எல்லாம் எதை குறிக்குது, கர்த்தருடைய சமூகத்துல இருந்து அவர்கள் கர்த்தரை விலக்கி விட்டார்கள், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜனங்களையும் விலக்கி விட்டார்கள். அதனாலதான் கர்த்தருக்காக செய்யப்பட்ட பலிபீடத்தை எல்லாம் இடிச்சு போட்டாங்க. கர்த்தருக்காக செய்த பலிபீடங்களை எல்லாம் தேசத்துல இடிச்சு போட்டாங்க. இடிச்சு போட்டு பாகாலுக்கு ஒரு பலிபீடத்தை என்ன பண்ணிட்டாங்க, உண்டாக்கி அதுல பலி செலுத்துறது, அதுல அக்கினியை கொளுத்துறது, அதற்கு முன்பாக நமஸ்கரிக்கிறது, அதற்கு பான பலி, தகன பலி, எல்லா பலியும் செலுத்தி ஜனங்கள் என்ன பண்ணாங்க, நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. இந்த சந்தோஷத்துக்கு தேவன் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? இந்த சந்தோஷத்துக்கு தேவன் கொடுத்த பரிசு 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாமா? அநேக நாள் சென்று 3 வருஷம், மூன்றாம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். ஸ்தோத்திரம். 3 வருஷமா தேசத்துல என்ன இல்ல, மழை இல்ல. 3 வருஷமா தேசத்துல மழை இல்ல. 17ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. கேரித் ஆறு அப்படிங்கிறதான ஆறு என்ன ஆயிருச்சு, வற்றி போயிருச்சு. இந்த சமாரியாவுக்கு நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கக்கூடிய, நல்ல ஒரு பசுமையை கொடுக்கக்கூடிய கேரித் ஆறு என்ன ஆயிருச்சு, வற்றி போயிருச்சு. இப்ப நம்முடைய பகுதியில் அமராவதி ஆறு என்ன பண்ணுது, ஓடுது. திருநெல்வேலி பக்கம் போனாக்க என்ன ஆறு ஓடும், தாமிரபரணி. மதுரைக்கு போனா வைகை, திருச்சி பக்கம் போனா காவேரி. இப்படி ஊருக்கு ஊர் நதிகள் என்ன பண்ணும், பாய்ந்து கொண்டிருக்கும். அந்த ஊருக்கு அடையாளம், அந்த ஊருக்கு ஆசீர்வாதம், அந்த ஊருக்கு விளைச்சல், அந்த ஊருடைய பசுமை மூலதனம் எல்லாமே எதுல தான் இருக்கு, அந்த ஆத்துல தான் இருக்கு. இப்ப அந்த ஆத்துல தண்ணி இருக்கிற வரைக்கும் மிருக ஜீவன்கள் உயிரோட இருந்துச்சு. அந்த ஆத்துல தண்ணி இருக்கிற வரைக்கும் மிருக ஜீவனுக்கு ஏற்ற புல்கள் என்ன பண்ணுச்சு, விளைஞ்சிச்சு. அந்த ஆறுல தண்ணி இருக்க வரைக்கும் ஜனங்களுடைய தாகம் தீர்க்கப்பட்டுச்சு. எல்லாமே தண்ணியை நம்பிதான் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப அந்த கேரி தாறு, சமாரியாவுடையதான மூலதனமான ஆறு இப்ப என்ன ஆயிருச்சு, வற்றி போயிருச்சு. தேசத்துல மழை இல்லாத காரணத்தினால தண்ணி வற்றி போயிருச்சு. தேவன் கொடுத்த பரிசு என்ன, இவர்கள் தேவ பலிபீடத்தை தகர்த்து போட்டபடியினால், இவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கினபடியினால், இவர்கள் தேவனை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கினதுனால. இங்க பலிபீடத்தை உடைச்சது யாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு காரியம் செஞ்சிருக்கார், எவ்வளவு 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 எவ்வளவு, அது அளக்க முடியாது. அதனாலதான் சங்கீதத்தில் சொல்லியிருப்பாங்க, வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப இன்றைக்கு உண்மையை மறக்கும்படி சில கிரியைகள் என்ன பண்ணுது, தேசங்கள்ல, குடும்பங்கள்ல, ரட்சிக்கப்பட்ட விசுவாசியுடைய இருதயத்துல என்ன பண்ணுது, நடக்குது. அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த ரட்சிப்பு சத்தியத்துல இருந்து அவங்கள வழிவிலக பண்ணணும். இப்ப ராஜா செஞ்ச காரியம், அவங்கள மொத்தமா விக்கிரக ஆராதனை செய்யுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தல, அவங்களுடைய சத்தியத்துல இருந்து அவங்கள வழிவிலக பண்ணான். என்ன பண்ணா, எல்லா பலிபீடத்தையும் உடைச்சு போட்டான். உடைச்சதுக்கு அப்புறம் இப்ப ஆராதனை செய்யறதுக்கு பலிபீடம் கிடையாது. அப்ப நம்ம வழி விலகுகிறதான காரியங்கள் எல்லாமே நம்முடைய பலிபீடத்தை
நாமே உடைச்சு போடுறதுக்கான ஒரு காரியம் அது சமமா காணப்படுது. நம்முடைய பலிபீடத்தை நாமே உடைச்சு போடுறதுக்கான சமம் தான் என்னன்னா சத்தியத்தை விட்டு விலகி நடக்கிறது. யார் என்ன வேணா சொன்னாலும் நாம் நம்முடைய சத்தியத்திலிருந்து நம்ம வழி விலகுவோம்னு சொன்னா நம்முடைய நிலைமையும் பரிதபிக்கப்பட்ட நிலைமையாகவும், நம்முடைய நிலைமையும் வறட்சியான ஒரு வாழ்க்கையும், நம்முடைய நிலைமையும் ஸ்தோத்திரம் தேடி போகிறதான காரியமா மாறிடும். இப்ப தேசம் முழுக்க தேடுறாங்க. தேசம் முழுக்க என்ன ஆயிருச்சு, தண்ணீர் எங்கேயாவது கிடைக்குமா, வா தேடி போலாம். வாசிங்க அதே 17ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கலாம். 5:6. ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ. நான் ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ. நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதையுமாவது உயிரோடே காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் ஒபதியா வேறொரு வழியாயும் போனார்கள். ஸ்தோத்திரம். இப்ப 2 பேரு எதை தேடி போறாங்க? புல் தேடி போறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு தேசத்தினுடைய ஆசீர்வாதமே எதுதான்? அந்த ஊர்ல ஓடக்கூடியதான நீரூற்று தான். அது குளமா இருக்கட்டும், ஆறா இருக்கட்டும், நதியா இருக்கட்டும், கடலா கூட இருக்கட்டும், மூலதனமே எதுதான்? தண்ணி தான். இப்ப எல்லாமே வற்றிருச்சு. இப்ப சொல்றான், கோவேரி கழுதைக்கு புல்லு கிடைக்குமான்னு என்ன பண்ணுவோம்? போய் தேடுவோம். அதாவது பிழைச்சி இருக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்ப அந்த அளவுக்கு தேவன் தேசத்துல எதை கொடுத்தாரு? பஞ்சத்தை கொடுத்தார். இந்த பஞ்ச நாட்கள்ல தான் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகுது. எலியாவே, நீ உன்னை போய் ஆகாப்புக்கு என்ன பண்ணு? காண்பி. எலியாவே, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி. நான் மறுபடியும் தேசத்தை சீரமைக்க விரும்புறேன். சீர்படுத்த விரும்புறேன். என் ஜனங்களை இப்படியே விட்டா என் ஜனங்கள் மாண்டு போயிருவாங்க. என் ஜனங்களை என்ன பண்ணிடுவாங்க? மாண்டு போயிருவாங்க. இவர்கள் மாண்டு போகும்போது நான் அழைக்கல. இவங்க ஸ்தோத்திரம் இந்த தேசத்துல தண்ணி இல்லாம சாகும்படி நான் என்ன பண்ணல? அழைக்கல. இவங்களை விக்கிரகத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படி நான் அழைக்கல. என் ஜனங்கள் என்னை விட்டு வழி விலகி போனாலும் அவர்களை மறுபடியும் அழைத்து நடத்துவது என்னுடைய திட்டமும் என்னுடைய சித்தமுமா இருக்கு. அதனால எலியாவே, நீ போய் ஆகாப்புக்கு என்ன பண்ணு? உன்னை காட்டு. இப்ப எலியா நேரா என்ன பண்றாரு? ஒபதியா கிட்ட போய் தன்னை காண்பிக்கிறாரு. ஒபதியா மூலியமா நான் இந்த இடத்துக்கு வரேன், நீ போய் ஆகாப்புக்கு சொல்லுன்னு சொல்லி ஒபதியா கிட்ட சொல்றாரு. ஒபதியா சொல்றாரு, எப்பா நீ மறுபடியும் என்ன பண்ணிடுவ? காணா போயிருவ. ஏற்கனவே உன்னை தேடி வந்து உன்னை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காங்க. நான் அந்த லிஸ்ட்ல வர விரும்பல. நீ உண்மையே சொல்லு. உண்மையா ஒபதியா, நான் என்ன பண்றேன்? ஆகாப்புக்கு என்னைய நான் காட்டுவேன். ஆகாப்பு இந்த இடத்துக்கு வர சொல்லு. இந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 18ஆம் அதிகாரத்துல 17 முதல் 20 வசனத்தை வாசிங்களேன். ஆகாப் எலியாவை கண்டபோது, ஆகாப் 3 வருஷத்துக்கு அப்புறமா எலியாவை பார்க்கிறாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆகாப் பார்த்தாரு. 3 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் ஆகாப் எலியாவை பார்க்கிறாரு. வாசிங்க. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றுகிறதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். ஸ்தோத்திரம். இப்ப எலியாவை ஆகாப் பார்த்தோன்னே ஆகாப் கேட்ட ஒரு கேள்வி, ஒன்னால தாண்டா தேசம் இன்னைக்கு என்ன ஆயிருச்சு? பஞ்சமாயிருச்சு. என் தேசம் இன்னைக்கு கண்ணீரோட இருக்க காரணம் நீ தாண்டா. என் தேசம் இன்னைக்கு இந்த அளவுக்கு கதி கலங்கிருக்க காரணம் நீ தான். காரணம் என்ன? எலியா சொன்ன தீர்க்க தரிசனம். இனி 3 வருஷத்துக்கு இந்த தேசத்துல மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது, எதுவுமே நடக்காது போன்னு சொல்லிட்டு எலியா என்ன பண்ற சொல்லிட்டு எலியாவை கத்தர் கேரு தாற்று நீர் கொண்டு போய் என்ன பண்றாரு? வச்சு அங்க காகங்களை கொண்டு காலையில இறைச்சி ஆப்பமும் மதியத்துல இறைச்சி ஆப்பமும் கூட தாகத்துக்கு கேரு தாற்று நீர் என்ன பண்ணாரு? குடிக்க வச்சார். எலியாவை கத்தர் போசிச்சாரு. ஜனங்கள் கலங்கிட்டு இருக்கிறாங்க இங்க. அதனாலதான் ஆகாப் சொல்றாரு, ஒன்னாலதான் என் தேசம் என்ன பண்ணுது? கலங்கி நிக்குது அப்படின்னு. அப்ப எலியா ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னால கர்த்தர் இந்த தேசத்தை என்ன பண்ணல? கலங்க பண்ணல. நீயும் உன் தகப்பனும் என் ஜனங்களை, தேவ ஜனங்களை வழிவிலக பண்ணி விக்கிரகத்துக்கு நேராக நடத்தி
தேவ அன்பை விட்டு விலக்கி, தேவ பலிபீடத்தை விட்டு விலக்கி, நீயும் உன் தகப்பனும் செய்த காரியமே தேசம் இன்றைக்கு கலங்கி இருப்பதற்கான காரணம். கொஞ்சம் நான் அப்படியே நான் நேரா அந்த வார்த்தையை நான் கொண்டு வரேன். நம்முடைய குடும்பத்துல சில கலக்கங்கள் உண்டாகிறதுக்கு நாம தான் காரணம். நம்முடைய குடும்பத்துல சில கண்ணீர் உண்டாகிறதுக்கு நாம தான் காரணம். ஏன் சில தடுமாற்றங்கள், ஏன் சில தத்தளிப்புகள், ஏன் சில சமயம் வண்டுகளை உரிந்து கர்த்தர் குடிக்க வைக்கிறார்? வண்டுகள்னா தெரியுமில்ல, வண்டுகள்னா பூச்சி கிடையாது, வண்டல்கள். வண்டல்கள். வண்டு இல்ல, வண்டல்கள். வண்டல்கள் அப்பனா சேரு. சேரையும் என்ன பண்ணுவோம்? தாகத்துக்கு பிழிஞ்சு குடிப்போம். அது பேர் தான் வண்டல்கள். எதுக்கு கர்த்தர் வண்டல்களை குடிக்க வைக்கிறாரு? எதுக்கு தத்தளிப்பை கொடுக்கிறாரு? எதுக்கு நம்முடைய வாழ்க்கையில கலங்கத்தை கொடுக்கிறாருன்னா, நாம் செய்த காரியத்தின் நிமித்தமே கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? கலங்கடிக்கிறார். வேற 3வது மனுஷன் 4வது மனுஷன்லாம் இங்க தேவையில்லை. நாம நமது பலிபீடத்தை இடிச்சதுனால இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த 19ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எலியா சொல்றார், அதற்கு அவன், சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடத்தை இடித்து போட்டார்கள். போதும். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் உமது பலிபீடத்தை இடிச்சாங்கப்பா. அதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் இப்ப கலங்கம் உண்டாயிருக்கு. அதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் இப்ப வறட்சி உண்டாயிருக்கு. அதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் இப்ப தண்ணீர் இல்லாத ஒரு காலத்தை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். இப்ப ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சில கண்ணீர்கள் மாறணும்னா, சில கலக்கங்கள் மாறணும்னா, நம்முடைய பலிபீடம் செப்பனிடப்படணும். நாம் இடித்து போட்ட தேவ பலிபீடத்தை மறுபடியும் நம்ம தகர்த்து மறுபடியும் நம்ம செப்பனிட்டால் மட்டும்தான் அந்த கலக்கத்தின், அந்த கண்ணீரின் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டா. இல்லை என்றால் அந்த கலக்கம் மாறாது. இந்த இடத்துல, இந்த பலிபீடத்துக்கு நேராக ஜனங்கள் திரும்பாத வரைக்கும் கர்த்தர் அந்த இடத்துல எதை கொடுக்கல? ஆசீர்வாதத்தை கொடுக்கல. எப்ப ஜனங்கள் தேவ பலிபீடத்துக்கு திரும்பினார்களோ, எப்பொழுது ஜனங்கள் பலிபீடத்தை செப்பனிடும்படி திரும்பினார்களோ, அதற்கு பிற்பாடுதான் கர்த்தர் மலையை கொடுத்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சில வறட்சி, சில கண்ணீர்கள், சில கலக்கங்கள் நம்மை அதிக நேரத்தில் நம்முடைய சரீரத்தையே பலவீனப்படுத்த வைக்கிற, நித்திரையை நம்ம இழக்க வைக்கிற, நம்முடைய சரீரத்தில் அதிகமான அலைச்சலை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் எதுல தான் அடங்கியிருக்கு? நாம் எங்கேயோ தகர்த்து போட்ட பலிபீடத்துல தான் இருக்கு. அது எங்க தகர்த்தோம், எந்த காரணத்துக்காக தகர்த்தோன்றத நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும்? தியானிக்கணும். கர்த்தர் நல்லவர். இப்ப எலியாவை குறித்து நான் மறுபடியும் சத்தியத்துக்குள்ள போகிறேன். இப்ப எலியா அழைக்கிற அழைப்பு என்ன அழைப்பு அப்படின்னா, 18-19 அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளையை விட்டு பாகாலை பின்பற்றினதால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாரும் இஸ்ரவேலை கலங்க பண்ணீர். இப்பொழுது கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும், பாகால் தீர்க்கதரிசி 450 பேரையும், எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிறதான தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். இப்ப எலியா சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த கர்மேல் பர்வதத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் என்ன பண்ணு? கூட்டிட்டு வா. உன்கிட்ட இருக்கிற அந்த 850 தீர்க்கதரிசி இருக்கிறாங்க பத்தியா, அவங்களையும் கூட்டு வா. எல்லாரையும் என்ன பண்ணு? கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு. இப்ப எல்லாரும் எங்க நிக்கிறாங்க? கர்மேல் பர்வதத்தில். அல்லேலூயா. இப்பொழுது எல்லோரும் இருக்கிற இடம் தேவ சமூகத்தில். இப்ப எல்லோரும் இருக்கிற இடம் கர்மேல் பர்வதம், தேவ சமூகத்துல எல்லோரும் காணப்படுறாங்க. இப்பொழுது எலியா செய்ய போற காரியத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல எலியா இந்த கர்மேல் பர்வதத்துக்கு எதற்காக அவர்களை கூட்டி சேர்த்தார் என்ற காரியத்தை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிட்டு மறுபடியும் நான் சத்தியத்துக்கு நேராக போக விரும்புகிறேன். எலியா 450 + 400 850 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, தேவனுடைய பலிபீடத்தை தகர்த்து போட்ட சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, ராஜாக்கு முன்பாக, ராஜா ஆகாப்புக்கு முன்பாக, அவருடைய மனைவி ஏசபேலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, தேவனை விட்டு விலகி போன ஜனங்களுக்கு முன்பாக, தேவனை விட்டு விலகலாமான்னு கேள்விக்குறியோடு இருக்கிற ஜனங்களும் சில பேர் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. சில பேர் தேவனை விட்டு விலகி போயிட்டாங்க. சில பேர் தேவனை ஆராதிக்கலாமா, பாகாலை ஆராதிக்கலாமா கேள்விக்குறியோடு இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக, தேவனை மாத்திரம் இன்னும் உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அனைவருக்கும் முன்பாக ஒரு காரியத்தை செய்வதற்கு இப்ப எலியா என்ன பண்றாரு? ஆயத்தமாகிறார். இன்றைக்கு நாம் நிறைய பேர் என்ன பண்ணணும்? கூட்டி சேர்க்கணும். எதற்காக? தேவனுக்காக. தேவ சமூகத்துல அவன் பாகால் தீர்க்கதரிசியா இருந்தாலும்,
தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசியா இருந்தாலும், தேவனை விட்டு பின்வாங்கி போனவனா இருந்தாலும், தேவனை விட்டு மறுதலித்தவனா இருந்தாலும், பின்வாங்கி போகலாமா வேண்டாமான்ற மனநிலை இருக்கிறவனா இருந்தாலும், தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவனா இருந்தாலும், யாராக இருந்தாலும் தேசத்தில் இருக்கிற அனைவரையும் இப்ப கர்மேல் பர்வதத்துக்கு என்ன பண்ணணும்? கூட்டி சேர்க்கணும். எலியாவுடைய வார்த்தைக்கு ஆகாப் என்ன பண்ணாரு? எல்லாரையும் கூட்டி சேர்த்தார். எதற்காக தெரியுமா? தேவ மகிமையை வெளிப்படுத்தும்படி. தேவ மகிமையை வெளிப்படுத்தும்படி. எலியா நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்பதை வெளிப்படுத்தும்படி ஊரையே அவர் கூப்பிடல. எலியா நான் செய்கிற காரியம் தான் சரி, என்னுடைய சொல்லுக்கு தான் நீங்க கீழ்ப்படியணும், இவங்க வார்த்தையெல்லாம் கேட்காதீங்க, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் மறுபடியும் கேட்டுல ஆறு நீர் என்ன பண்ணும் ஊரும் என்று சொல்லி தன்னுடைய பெருமையை, நான் தான் பெரிய தீர்க்கதரிசி என்பதை, என்னால் தான் வல்லமையை செயல்படுத்த முடியும் என்பதை, எனக்கு கீழே ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என இப்படி எந்த காரியத்தையும், இன்னும் சொல்ல போனா சுயநலமான எந்த விஷயத்தையும் எலியா அந்த இடத்துல செயல்படுத்தல. முழுக்க 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 தேவ மகிமைக்காகவே அந்த பலிபீடத்தை எலியா கட்டினார். முழுக்க முழுக்க தேவ மகிமைக்காகவே எலியா ஜனங்களை கூட்டி சேர்த்தார். இன்றைக்கு நிறைய இடங்களை கூட்டங்களை கூட்டி சேர்க்கிறாங்க. தேவ மகிமைக்காகவா, தங்களுடைய மகிமைக்காகவா என்பது நம்முடைய பார்வையிலே கண்டுபிடிச்சிடலாம். அங்க பேசப்படுகிற வார்த்தையிலே கண்டுபிடிச்சிடலாம். அது தேவ மகிமைக்காகவா இல்ல தற்பொழிவை நாடுகிற கூட்டமா அது அப்படின்னு. இங்க எலியா தற்பொழிவை நாடும்படி, தன்னுடைய பெருமையை செயல்படுத்தும்படி, தனக்கு கொடுத்த அபிஷேகத்தை காண்பித்து கொடுக்கும்படி ஜனங்களை அழைக்கல. எலியாவுடைய நோக்கம் முழுவதும் தேவ மகிமையை வெளிப்படுத்தும் வேண்டும். தேவ ஜனங்களுக்கு தேவ மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். முதலாவது நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய நோக்கம் சரியா இருக்குமானால் கர்த்தர் நம்முடைய நோக்கத்தை 100% நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எலியாவுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், ஜனங்கள் தேவ மகிமையை பார்க்கணும், ஜனங்கள் தேவ மகிமையை காண வேண்டும், ஜனங்கள் தேவ மகிமைக்கு ருசிக்க வேண்டும். எலியாக்கு இருந்த தாகம் முழுக்க முழுக்க ஜனங்கள் தேவ மகிமையை காணணும். அதனாலதான் ஸ்தோத்திரம், சத்தியம் நிறைந்த இடத்திற்கு போங்கன்னு சொல்லி அநேக உபதேசம் என்ன பண்றாங்க. சத்தியம் இல்லாத இடத்துக்கு போனோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்மளை இன்னும் சுலபமா வழிவிலக பண்ணிடுவாங்க. எலியாவுடைய நோக்கம் முழுக்க முழுக்க மகிமையை காட்ட வேண்டும். ஆகாப்புடைய நோக்கம் முழுக்க முழுக்க தன் இஷ்டப்படி தான் தேசம் நடக்க வேண்டும். 2 ராஜாக்கள், ஒன்று ஆகாப், இன்னொரு பக்கம் தேவ சார்பா இருக்கிற எலியா தீர்க்கதரிசி. ஒரு பக்கம் ராஜா, ஒரு பக்கம் தீர்க்கதரிசி. ராஜா நினைக்கிறது ஜனங்கள் அனைவரும் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் சொல்வதை செய்ய வேண்டும் என்பது ராஜாவுடைய சித்தம். 3 வருஷம் பஞ்சம். தீர்க்கதரிசியுடைய சித்தம் தேவ சித்தத்தின்படி ஜனங்கள் என்ன பண்ணணும்? நடக்கணும். தேவ மகிமையை ஜனங்கள் நடக்கணுன்றது தீர்க்கதரிசியுடைய சித்தம், தீர்க்கதரிசியுடைய எண்ணம். 3 வருஷ காலமாய் அடைப்பட்ட வாசலை கர்த்தர் என்ன பண்ண திறந்தார். அப்ப நம்முடைய நோக்கம் சரியா இருக்குமானால் கர்த்தர் நமக்கு பாதைகளை திறக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இதுல இருந்து ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் சத்தியத்தை முடிக்க விரும்புறேன். முதலாவது என்னவென்றால், எலியா கட்டிய பலிபீடம் எதற்காக? எலியா கட்டிய பலிபீடம் எதற்காக? முதலாவது, ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று. ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று. இரண்டாவது, ஜனங்கள் தேவ மகிமையை காண வேண்டும் என்று. ஜனங்கள் தேவ மகிமையை காண வேண்டும் என்று. மூன்றாவது, ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று. ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று. முதலாவது, ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, ஜனங்கள் தேவ மகிமையை காண வேண்டும். மூன்றாவது, ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து. முதலாவது, ஜனங்களை மனம் திரும்ப வைக்க வேண்டும். அதற்கு முன்பாக எலியா ஒரு சவால் போட்டிருப்பார். என்ன சவால்? பாகால் தேவனானால் பாகாலை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த சத்தியம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதில் இருக்கிற வசனங்கள் நீங்கள் வாசிக்கிறதுனால உங்களுக்கு நல்லா என்ன பண்ணும்? தெரிந்திருக்கும். அதனால் நான் உள்ளே போகாமல் நேராக நான் அடுத்த காரியத்துக்கு நேராக நகர்றேன். ஆனால் அங்கே எலியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்.
என்ன வார்த்தைன்னா, யாரு வேணா தெய்வமா இருந்துட்டு போட்டோம், அக்கினியில பதில் வருகிற தேவனே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை போட்டு போயிட்டார். அக்கினியில பதில் கொடுக்கணும். அது பாகாலா இருந்தாலும் சரி, கர்த்தரா இருந்தாலும் சரி. பதில் எங்க இருந்து வரணும்? அக்கினியா தான் வரணும். ஸ்தோத்திரம். அக்கினி முன்பாக எதையும் என்ன பண்ண முடியாது, முழுசா நிக்க வைக்க முடியாது. அதுதான் அக்கினியுடைய ஸ்பெஷலே. பஞ்சபூதங்கள் இருக்கு பாத்தீங்களா? பஞ்சபூதங்கள்ல அக்கினி ஒரு பூதம். இந்த அக்கினி பூதத்துக்கு முன்னாடி எதையுமே என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. மற்ற எதை வேணா நிறுத்துங்க, அது முழுசா இருக்கும். அக்கினிக்கு முன்னாடி நீங்க இரும்பையே நிறுத்தினாலும் அதை உருக்கிரும். அதுதான் அக்கினிக்கு இருக்கிற தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷலே. இப்ப அக்கினிக்கு முன்னாடி நிக்கணும்னா அக்கினிக்கு முன்னாடி நிக்கத்தக்க பலன் எதுக்குமே கிடையாது. அதனால இப்போ எலியா சொல்ற ஒரு வார்த்தை, அக்கினியில பதில் கொடுக்கிற தேவனே தேவன். ஸ்தோத்திரம். அக்கினிக்கு முன்பாக எதுவும் நிக்க முடியாது. அக்கினிக்கு முன்னாடி பாவமும் நிக்க முடியாது, பாகாலும் நிக்க முடியாது. அக்கினிக்கு முன்பாக பாவமும் நிக்க முடியாது, பாகாலும் நிக்க முடியாது. முடிஞ்சா நின்னுக்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு என்ன பண்றாரு, கிளம்புறார். இப்ப ஜனங்களை மனம் திரும்ப வைக்கணும். ஜனங்களை தேவனுக்கு நேராக மனம் திரும்ப வைக்கணும். ஜனங்களே பலிபீடத்தை உடைச்சிட்டாங்க. இவங்க கட்டின பலிபீடம் தான், இவங்க தொழுது கொண்ட பலிபீடம் தான். தாவீது நாட்கள்ல, சாலமன் நாட்கள்ல இவங்க கட்டின தேவ பலிபீடம் தான், தேவனை தொழுது கொண்ட பலிபீடம் தான். யோசுவா நாட்கள்ல தேசங்களை பங்கு பிரித்து கொடுக்கும்பொழுது கட்டப்பட்ட பலிபீடம் தான். இப்படி அவர்கள் யோசுவா நாட்கள்ல, நியாயாதிபதிகள் நாட்கள்ல, சாமுவேல் நாட்கள்ல, சவுல் நாட்கள்ல, தாவீது நாட்கள் எல்லாம் தொழுது கொண்டவங்க சாலமன் நாட்களுக்கு அப்புறமா தேசங்கள் ரெண்டா பிரியுது. அவர் தன் போக்கில் என்ன பண்ணிட்டாங்க, செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யூதாவும் பென்யமீனும் யூதா கோத்திரமாகவும், மீதி இருக்கிற 10 பேரும் இஸ்ரவேல் கோத்திரமா என்ன பண்ணிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. இங்க தேவ தீர்க்க தரிசனம் யாருக்கு விளங்கப்படுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதாவது அந்த 10 கோத்திரத்துக்கு. இந்த 10 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் ஒன்று இருக்கு. அந்த கோத்திரம் எது தெரியுமா? லேவி கோத்திரம். இந்த கோத்திரத்துக்குள்ள ஒரு கோத்திரம் இருக்கு, லேவி கோத்திரம். இந்த லேவி கோத்திரம் யார் தெரியுமா? நீங்க படிச்சீங்களே லேவியர் ஆகமோ, என்னாகமோ, அதெல்லாம் பார்த்துருப்பீங்களே. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கோத்திரமே லேவி கோத்திரம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம். இப்போ அந்த கோத்திரம் எங்க தெரியுமா இருக்கு? இந்த 10 கோத்திரத்துல. இந்த 10 கோத்திரத்துக்காரங்க தான் கர்த்தருடைய பலிபீடத்தை தகர்த்தது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை தேவ பலிபீடத்தை உடைக்கிறான். இன்னைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனே தேவனுடைய பலிபீடத்தை என்ன பண்றாங்க, உடைக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை வருது, மறுபடியும் ஜனங்கள் மனம் திரும்பணும். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், என் ஊழியம் செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இன்றைக்கு எனக்கு விரோதமாகவே எழும்பி நிற்கிறார்கள். அவர்கள் மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, எலியா சகல ஜனங்களை நோக்கி அந்த 31வது வசனத்துல அவர் சொல்லியிருப்பாரு, கல்லுகளை அடிக்கிட்டு வாங்க. 12 கற்களை என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு வாங்க. 12 கற்களை எடுத்துட்டு வாங்க. இஸ்ரவேல் கோத்திரத்தின் லக்கத்தின்படி ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கல் என்று சொல்லி 12 கோத்திரத்துக்கு 12 கற்களை எடுத்து வாங்க அப்படின்னாங்க. நான் அதை அப்படி தியானிக்கிறேன். எலியா அந்த 12 கற்களை ஏன் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் இதற்கு முன்பாக தேவன் இந்த காரியத்தை அவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்ய வைத்திருக்கிறார். இந்த 10 கோத்திரம் பிளஸ் அந்த 2 கோத்திரமும் ஒன்னா இருந்து 12 கோத்திரங்களா இருந்த காலகட்டத்தில் கர்த்தர் இதே போல ஒரு காரியத்தை செய்ய வச்சிருக்கிறார். யோர்தான் நதிக்கரையில. யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவா 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவா 4:2-3. நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு, இங்கே யோர்தானில் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கரைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படி இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்து கொண்டு போங்கள். போதும்.
இங்க யோசுவாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை, யோர்தான் நதிக்கரைக்கு முன்பாக யோர்தானை கடந்து போக முடியாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் திணறிக் கொண்டிருக்கும் பொழுது, யோசுவாவும் திணறிக் கொண்டிருக்கும் பொழுது யோசுவாவுக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறாரு. என் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியன், அதாவது லேவியன், அவனுடைய கால்கள் யோர்தான் நதிக்கரையில் படும் பொழுது அவனுடைய பாதம் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் ரெண்டாக என்ன பண்ணும்? பிளக்கும். ஜனங்கள் நடந்து போங்க அப்படின்னு சொல்லி வார்த்தையை கொடுத்திருப்பாரு. இப்ப இந்த கல் எதுக்கு வைக்க சொன்னார் அப்படின்னா, அந்த 6-7 வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். கல் எதுக்கு வைக்க சொன்னார் அப்படின்னு. நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது. ஒரு நிமிஷம் சொல்றாரு, இந்த பிள்ளைங்க கேட்கும். 7 கல் 12 கல் இங்க எதுக்கு நிக்குது? ஒரு கல் மேல் ஒரு கல், ஒரு கல் மேல் ஒரு கல்னு சொல்லி எதற்காக 12 கற்கள் இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பா உன் பிள்ளைங்க கேட்பாங்க. அப்ப நீ என்ன சொல்லணும் அப்படின்னா வாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ம், யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் ம், அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ம், யோர்தானை கடந்து போகிற போது ம், யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ம். ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். ஸ்தோத்திரம். சொல்றாரு, யோர்தான் நதிக்கரையை கடக்க முடியாமல் நாங்க நின்று கொண்டிருந்தோம்ப்பா. எங்களுக்கு அக்கறைக்கு போக பாதை கிடைக்கல. அப்ப கர்த்தருடைய ஆசாரியனாகிய லேவி கோத்திரத்துல இருக்கிறவங்க கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தோல்ல சுமந்து யோர்தான் நதிக்கரையில காலை வச்சாங்களா, 2வது காலை வச்சாங்களா, 4 பேருடைய கால்களும் பட்ட வேகத்துல யோர்தான் 2ஆக பிளந்துருச்சு. அதுக்கு அடையாளமாக தான் அந்த ஆசாரியன் கால் பட்ட இடத்துல 12 கற்கள் என்ன பண்ணியிருக்கிறேன் வச்சிருக்கிறேன்னு நீ போய் சொல்லு அப்படின்னாங்க. இப்ப எலியா அதே காரியத்தை செய்யறாரு. இப்ப லேவி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப லேவி கோத்திரத்துல இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த பிள்ளைங்களுக்கு அவர்கள் இல்ல, அவங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த கதை சொல்லப்பட்டிருக்கும்ல. இப்ப அவங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா? இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? ஆமா, யோர்தான் நதிக்கரையில நடந்துச்சு இல்ல. இப்ப தன்னை போல ஜனங்களுக்கு ஒரு கேள்வி என்ன பண்ணும்? அன்னைக்கு நடத்தினது பாகால் இல்லையே, நம்மள அன்னைக்கு நடத்தினது பாகால் இல்லையே, அன்னைக்கு தோப்பு விக்கிரகங்கள் கிடையாது, வனாந்தரத்தில் நடத்தின தேவன் வேறு ஒருவராச்சே. ஒரு மனம் திரும்புதல் என்ன பண்ணும்? வரும். அப்ப நாம் சத்தியத்தை அறிவிக்கும் போது சத்தியம் அவர்களை நிச்சயம் விடுதலையாக்கும். யோர்தான் நதிக்கரையில் கல்களை அடுக்கி வைக்க வேண்டியது சத்தியம். அந்த சத்தியம் எதற்கு? பின் நாட்கள ஜனங்களுக்கு சொல்லணும் கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை அவர்கள் விளங்கும்படியான ஒரு சத்தியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அந்த சத்தியத்தை எலியா இங்க ஃபாலோ பண்றார். யோர்தான் நதிக்கரையில தேவன் கற்றுக் கொடுத்த சத்தியத்தை இங்க கர்மேல் பர்வத்துல யார் அப்ளை பண்றா? எலியா அப்ளை பண்றார். இந்த சத்திய வார்த்தையை பார்த்த ஜனங்கள், இந்த சத்திய செயலை பார்த்த ஜனங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வந்திருக்கும். அதே நெகேமியா நாட்கள்ல நெகேமியா 8ஆம் அதிகாரம் 4 வசனம் முதல் 8 வசனத்துல பார்க்கும் பொழுது எஸ்ரா அங்க ஒரு புஸ்தக சுருள் எடுத்து வாசிக்கிறாரு. நியாயப்பிரமாண புஸ்தக சுருள் எடுத்து வாசிக்கிறாரு. பாபிலோனுடைய சிறையிருப்புக்கு பின்பாக நெகேமியா நாட்கள்ல அலங்கங்களை கட்டும் பொழுது, ஆலயங்களை சீர்படுத்த வரும் பொழுது அங்க எஸ்ரா ஒரு தோல் சுருள் எடுத்து என்ன பண்றாரு? வாசிக்கிறார். அது என்ன தோல் சுருள் அப்படின்னா தேவனுடைய நியாயப்பிரமாண தோல் சுருள். அந்த நியாயப்பிரமாண தோல் சுருள், அந்த சத்திய வார்த்தைகளை வாசிக்க 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 அந்த 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும், ஜனங்கள் அழுதார்கள். ஜனங்கள் அழுதார்கள். அதனாலதான் சொன்னேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு மனம் திரும்பாத மனுஷங்க இருக்காங்கன்னா சத்தியத்தை சொல்லுங்க, சத்திய செயல்களை செயல்படுத்துங்க. சத்தியத்தை சொல்வது மாத்திரமல்ல, சத்தியமான காரியத்தை செயல்படுத்தவும் வேண்டும். அதனாலதான் யாக்கோபு சொன்னால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. சத்தியத்தை சொல்வது மாத்திரமல்ல, சத்தியத்தின்படி செயல்படவும் வேண்டும். இங்க எலியா வந்து கை கறி நின்னுக்கிட்டு, ஆகாப் என்ன பண்ற, நீ போயிட்டு எல்லாத்தையும் கூட்டு வா, ஜனங்களை என்ன பண்றீங்களா, இங்க வா, லேவி கோத்திரத்து இங்க வா, போய் ஆளுக்கு ஒரு 12 கல் தூக்கிட்டு வா அப்படின்னு என்ன பண்ணல, சொல்லல. எலியா சத்திய பிரமாணத்தின்படி நடக்க ஆரம்பிக்கிறார். அப்ப எப்பொழுது ஜனங்களுக்கு மனம் திரும்புதல் உண்டாகும் அப்படின்னா, சத்தியத்தை சொல்லும் பொழுதும் சொல்லுகிறவன் சத்தியத்தின்படி நடக்கும் பொழுதும். இப்ப இந்த பலிபீடம் எப்படிப்பட்ட பலிபீடமா இருக்கணுமா?
சத்தியத்தை சொல்லுகிற பலிபீடமாகவும் சொல்லுகிற சத்தியத்தின்படி செயல்படுகிற பலிபீடமாகவும் இருக்க வேண்டும். சத்தியத்தை சொல்லிட்டு அந்நிய அக்கினி பலிபீடத்துல இருந்தா யார் ஒத்துக்குவா? பலிபீடம் தேவ அக்கினியை வெளிப்படுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பலிபீடத்துக்கு முன்பாக பலிபீடம் தேவ அக்கினியை வெளிப்படுத்தும், பலிபீடம் தேவ அக்கினியை வெளிப்படுத்தும் சொல்லிட்டு சத்தியத்தை சொல்லிட்டு கிரியையில் அந்நிய அக்கினி பலிபீடத்தின் மேல் எரிஞ்சிச்சுனாக்க விசுவாசமானது இடற பண்ணும். அதனால பலிபீடம் சத்தியத்தை சொல்லணும், சொல்லப்பட்ட சத்தியத்தின்படியே பலிபீடம் செயல்படணும். அப்ப எலியா கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படியே செயல்பட ஆரம்பிக்கிறார். இந்த சத்தியம் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு தெரியாது, இந்த சத்தியம் பாகாலை சேவிக்கிற ஜனங்களுக்கு தெரியாது, இந்த சத்தியம் தோப்பு விற்கிறக்காரங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க செஞ்சிருப்பாங்க, தெரிஞ்சிருந்தவங்க செஞ்சிருப்பாங்க. இதற்கு முன்பாக நீங்க வீட்டுல போய் வாசிக்கங்க, அந்த 18ஆம் அதிகாரத்துல பாகாலை சேவிக்கும்படி வந்த ஜனங்கள் கற்களை அடுக்கவும் கிடையாது. அவங்க போனாங்க, விறகு அடுக்கி வச்சாங்க, சந்து சந்தா வெட்டினாங்க, இறங்கும் 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 இறங்கும்னாங்க, ஒன்றும் நடக்கல. ஆனா எலியா அந்திபலி செலுத்துகிற சாயங்கால நேரத்துல களத்துல இறங்குறாரு. இறங்கி செஞ்ச முதல் காரியம் சத்தியத்தின்படி செயல்பட ஆரம்பிச்சார். தேவன் யோர்தான் நதிக்கரையில் கற்றுக் கொடுத்த சத்தியம், கோத்திரத்துக்கு ஒரு கல், 12 கற்களை கொண்டு பலிபீடத்தை கட்டு. அதுதாங்க, நம்ம சத்தியத்தின்படி நடக்கணும், சத்தியத்தை சொல்லணும். சொல்ற சத்தியம் செயல்பட வேண்டும் என்றால் சொன்ன நாம சத்தியத்தின்படி என்ன பண்ணணுமா? செயல்படணுமா? அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகத்துல ஒரு வார்த்தை அழகா சொல்லியிருப்பாரு. திருப்பி கொடுங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். போதும். அன்றைக்கு இருந்த காலகட்டத்துல தெசலோனிக்கா, கலாத்தியா, இப்படி அந்த ஊர்கள் இருந்த நாட்கள்ல தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போனோம்னா உலகத்தை முழுசா அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட பட்டணம் தான் தெசலோனிக்கே பட்டணம். இந்த தெசலோனிக்கே பட்டணம் எப்படின்னா, இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு புதிய நாடு ஒன்று உருவாயிருக்கு, தெரியுமா? ஒரு புதிய நாடு ஒன்று உருவாகிட்டு இருக்கு. அதுக்கு வீசாலாம் போட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த ஊருக்கு பேர் என்ன? கைலாஸ். அந்த ஊர்ல போனாக்க எல்லாம் இருக்கும், சகலமும் சௌகரியமா இருக்கிற ஒரு நாடு எதுவா அப்படின்னு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. சரி, இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு தேசம் தான் அன்றைக்கு இருந்த தெசலோனிக்கா. இன்றைக்கு உருவாயிருக்கிற இந்த கைலாசா தான் அன்றைக்கு இருந்த தெசலோனிக்கா. பாவத்துக்கு பஞ்சமே கிடையாது. உலகத்தை ஒருத்தர் அனுபவிக்கணும்னா, இன்றைக்கு சில பேர் கோவா போறாங்க, சிலர் மலேசியா போறாங்க, சிலர் சிங்கப்பூர் போறாங்க, தாய்லாந்து அதுன்னு போறாங்களே, இது எல்லாமே உள்ளடக்கிய நாடுதான் தெசலோனிக்கா. அங்க போனா எல்லாமே இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு தான் தேமாவும் பவுலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி போனாங்க. முன்பு பிரயாணங்கள் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அதாவது சிறைப்படுவதற்கு முன்பாக பவுலோடு சேர்ந்து தோமாவும் மற்றவர்களும் சேர்ந்து அந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு ஊழியம் செய்யும்படி போனாங்க, பிரசங்கம் பண்ணும்படி போனாங்க, இயேசுவே கிறிஸ்து என்று சுவிசேஷம் அறிவிக்கும்படி போனாங்க. இப்பொழுது பவுல் சிறைப்பட்டு போனான், தோமா உலகத்தை அனுபவிக்க போனான். அன்றைக்கு இருந்த லேவியர்கள் செய்தது, தேவனை ஆராதிச்சாங்க, தேவனை தொழுது கொண்டாங்க. ஆனா ஒரு காலம் வரும் பொழுது தேவனை ஒதுக்கி விட்டு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய பாகாலை என்ன பண்ணாங்க? தேடி போனாங்க. தேமா பவுல் இருக்கும் வரைக்கும் பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார், தன்னை உத்தமனாக காட்டிக் கொண்டிருந்தார். பவுல் சிறைச்சாலைக்கு போனார். தோமா தன்னை போல கொஞ்சம் கொஞ்சமா இடம் மாறி பட்டணத்துக்கு போயிட்டார். அப்ப பவுலுக்கு ஒரு நிருபத்தை எழுதுறாங்க. பவுலே, நீங்க தெசலோனிக்கே நாட்டுக்கு வந்தீங்கல்ல? ஆமாப்பா வந்தேன்ப்பா. அப்ப உங்க கூட தோமானத்தனை கூட்டு வந்தீங்கல்ல? ஆமாப்பா கூட்டு வந்தேன்ப்பா. இப்ப அவரை நாங்க தெசலோனிக்கே பட்டணத்துல என்ன பண்ணோம்? பார்த்தோம். ஏன்னா பவுலுக்கு அடிக்கடி கடிதம் என்ன பண்ணும்? ஊர்கள்ல இருந்து போகும். இப்ப தேமாவை பார்த்த தெசலோனிக்கேல இருக்கிற பட்டணத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பவுலுக்கு ஒரு கடிதம் எழுதுவாங்க. பவுல் எப்படி இருக்கிறீங்க, குட் ஆர் பேட் விசாரிச்சுட்டு, நாங்கள் தோமாவை பார்த்தோம் தெசலோனிக்கே பட்டணத்துல. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சுவிசேஷம் சொல்ல வந்தானா? இல்லை. பின்ன எங்க வந்தான்?
நாங்க பாவம் செஞ்ச போது மனம் திரும்புன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல நான் தோமாவை பார்த்தேன். வைன் ஷாப் வாசல்லையோ, விபச்சார விடுதியிலோ, இப்படிப்பட்ட இடங்கள்ல போன எங்களை பார்த்து இது பாவம் மனம் திரும்புன்னு சொன்னீங்கல்ல, அந்த பாவம் உள்ள இடத்துல யாரை பார்த்தேன்? தேமாவை பார்த்தேன். தேமா எதுக்கு வந்திருக்காரு? தெசலோனிக்கா பட்டணத்தை அனுபவிக்கும்படி வந்திருக்கிறார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் எது வேண்டாம் நம்மளை விலக்கி கொண்டு வந்தாரோ அந்த இடத்துக்கு நம்ம மறுபடியும் போவோம்னா அதுதான் தெசலோனிக்கியா, அதுதான் பாகால் தீர்க்க தரிசனம், அதுதான் பாகாலின் நமஸ்காரம், அதுதான் பாகாலை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை ஸ்தலம். விக்கிரகம் மட்டும் கிடையாது. கர்த்தர் எது நம்ம வாழ்க்கையில நம்மளை வேண்டான்னு சொல்லி வேறு பிரிச்சு கொண்டு வந்தாரோ அந்த வாழ்க்கைக்கு நம்ம மறுபடியும் போவோம்னா அதுவே பாகாலுடைய ஆராதனை ஸ்தலம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அநேக இடத்துல இருந்து வேறு பிரித்து கூட்டு வந்திருக்கிறார். நம்மளை அழைத்தது அந்நிய தேவர்களை ஆராதிக்க கூடாது, அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்க கூடாது. என் தேவன் என்னுடைய ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மைகள் என்ன பண்ணணும்? திருப்தியாக வேண்டும். என்னுடைய ஜனங்கள் என்னுடைய துதியை சொல்லி வர வேண்டும். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த பிரதானமான அழைப்பு. நம்முடைய தகப்பன் ஆபிரகாம் கொடுத்த அழைப்பு. ஆபிரகாம் யாரு? விக்கிரக ஆராதனைக்காரர். விக்கிரக ஆராதனைக்காரர் அந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து, நீ விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, நானே உனக்கு தேவனா இருப்பேன்னு சொல்லி ஆபிரகாம் அழைத்து வந்து ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் 12 பிள்ளைகள், அவர்கள் மூலம் உருவாக்கப்பட்ட இஸ்ரவேல் என்னும் தேசத்திற்கு கொடுத்த பிரதானமான வாக்குத்தத்தம் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. விக்கிரக ஆராதனை மட்டும் கிடையாது, அது அன்னைக்கு விக்கிரக ஆராதனை. இன்றைக்கு நம்மை கர்த்தர் எதிலிருந்து ரட்சித்தார்? எந்த பாவத்திலிருந்து, எந்த அடிமைதனத்திலிருந்து, எந்த வீட்டிலிருந்து, எந்த இடத்திலிருந்து, எந்த கடையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்து மறுபடியும் தேவ சமூகத்தில் கூட்டி வந்தாரோ மறுபடியும் தேவ சமூகத்திலிருந்து நம்ம அதே கடைக்கு, அதே இடத்துக்கு, அதே பகுதிக்கு, விடுதலை கொடுத்த இடத்துக்கு மறுபடியும் விடுதலை இழந்து போவோம்னா அதுவே பாகாலின் ஆராதனை ஸ்தலம். இப்ப ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். என்ன மனம் திரும்புதல்? சத்தியத்தை உள்ள இன்ஜெக்ட் பண்ணணும், சத்தியத்தை உள்ள ஏத்தணும். இந்த ஜனங்களை அடிக்க முடியாது, இந்த ஜனங்களை கண்டிக்க முடியாது. ஏற்கனவே எலியா தன்னை பிடிக்க வந்த 50 பேர் மேல அக்கினியை போட்ட மாதிரி இவங்க மேல அக்கினி என்ன பண்ண முடியாது? போட முடியாது. ஏன்னா இவங்க தேவ ஜனங்கள். இவங்க மனம் திரும்பணும். ஒரே வழி சத்தியம். நம் கரத்தில் கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனத்தை நாம் ஒருவருக்கு சொல்லுவோம் என்றால், இந்த வேத வசனத்தின்படி நாம் வாழுவோம் என்றால் நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். நம்மை சொல்லுகிற சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சொல் ஒரு புறமும் செயல் ஒரு புறமும் இருக்கும் என்றால் நம்முடைய சத்தியம் யாருக்கும் விதைக்கப்படாது. அது வயலிலே போடப்பட்ட விதைக்கு சமம். அதாவது வழி நிலத்தில் போடப்பட்ட விதைக்கு சமம். சத்தியத்தின்படி வாழாதவன் சத்தியத்தை சொல்வானானால் அவன் வழிநிலத்தில் விதையை விதைக்கிறான் என்ற அர்த்தம். சத்தியத்தை சொல்லுகிறவன் சத்தியத்தின்படி வாழுவான் என்றால் அவன் நல்ல நிலத்தில் விதையை விதைக்கிறான் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இப்ப எலியா அழைக்கிற அழைப்பு, ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு இந்த பலிபீடம் நாம ஒருவேளை பாகால மறுபடியும் நமஸ்கரிப்போம்னு சொன்னா, ஒருவேளை நம்ம மறுபடியும் தெசலோனிக்காவுக்கு போயிருப்போம்னு சொன்னா, கல்லை தூக்கிட்டு மறுபடியும் தேவ சமூகத்துக்கு வா. உன் கோத்திரத்தின் கல்லை எடுத்துட்டு வா. 10 கோத்திரம் இருக்கு. ஆனா எத்தனை கோத்திரம் கல் எடுத்துட்டு சொன்னாரு? 12 கல். ஆனா இருக்கிற எத்தனை கோத்திரம்? 10 கோத்திரம். 2 கோத்திரத்தை மறக்காத. 2 கோத்திரத்தை, உன் பிள்ளைய மறக்காத, உன் குடும்பத்தை மறக்காத, உன் சபையை மறக்காத, உன் தேசத்தை மறக்காத. அதுக்காக ஒரு கல்லை கொண்டு போய் தேவ சமூகத்துல வை. நமக்காக கல் அடுக்குனது போதும். அந்த 2 கோத்திரத்தை விட்டுறாத. யூதா பென்யமீன் இருக்கான், அவனுக்காக 2 கல்லை தூக்கிட்டு வா யாராவது ஒருத்தன். அப்ப ரட்சிக்கப்படாத நம்மை விட்டு பிரிந்து இருக்கிற சகோதரர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்காக கல் யார் எடுத்து வைப்பா தேவ சமூகத்துல? நம்ம தான் வைக்கணும். 12 நாமங்கள் நான் இப்படி தியானிச்ச 12 நாமங்கள் நம்முடைய குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேர் கொண்டு வந்து பலிபீடத்துல வைங்க. அக்கினி இறங்கட்டும். கோத்திரத்துக்கு ஒரு கல்லு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு கல்லுன்னு சொல்லி வைங்க. பேரை எழுதுங்க, பலிபீடத்து மேல போடுங்க. அக்கினி இறங்கட்டும். அப்ப நமக்காக ஒரு கல்லை எடுத்து வைப்பதை விட மற்றவர்களுக்காகவும் நம்ம கல் எடுத்து என்ன பண்ணணும்? வைக்கணும்.
இருந்தது 10 கோத்திரம், ஆனா அடுக்கப்பட்டது 12 கற்கள். என்றைக்கும் நம்மை விட்டு பிரிந்து போன சகோதரனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. அவன் அவ்வளவுதான், அவன் எக்கெடுக்கட்டு போனான்னு அவன் அவ்வளவுதான், நாசமா போயிட்டான். இனி அவனை திருத்த முடியாது. கல்லை கொண்டு வந்து வை. அக்கினியையும் மகிமையும் கர்த்தர் காண்பிக்கும் பொழுது எவன் நிற்க முடியும்? சிங்கம் கர்ஜிக்கும் பொழுது யார் நிற்க முடியும்? நம்முடைய ராஜாதி ராஜா அவருடைய அக்கினியை வெளிப்படுத்தும் பொழுது, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் பொழுது எவன் எதிர்த்து நிற்க முடியாதுக்கு? இன்றைக்கு எதிர்த்து நிற்கிறாங்களா, பலிபிடமா மாத்துங்க அவங்கள. உங்க மகனோ, உங்க மகளோ, உங்க மருமகளோ, உங்க பேரனோ, உங்க பேத்தியோ, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோ, உங்க உறவினர்களோ, இல்ல நம்ம சபைக்கு உட்பட்டு இன்னைக்கு சபையை விட்டு பிரிந்து ஸ்தோத்திரம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யற யாரா இருந்தாலும் அவர்களுக்காக ஒரு பலிபிடத்தின் ஒரு கல்லை கொண்டு வந்து வைங்க. அவங்களுக்காக ஒரு கல்லை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, வைங்க. இப்ப முதலாவது ஜனங்களை மனம் திரும்ப வைக்க வேண்டும். எப்படி மனம் திரும்ப வைக்க முடியும்? சத்தியத்தை சொல்வதினாலும் சத்தியத்தின்படி நடப்பதினாலும். அப்ப பாகால் தீர்க்க தரிசனம் எது? பாகால் விக்கிரக ஆராதனை எது? எங்க விடுதலையாக்கப்பட்டு நம்மளை அழைத்து வந்தாரோ அந்த இடத்துக்கு மறுபடியும் போவோமானால் அதுவே பாகால் விக்கிரக ஸ்தலம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். மறுபடியும் 1 ராஜாக்கள் 18:38 வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஸ்தோத்திரம். இப்ப நான் இரண்டாவது குறிப்புக்கு நான் போகிறேன். இரண்டாவது, ஜனங்கள் தேவ மகிமையை காண வேண்டும். ஜனங்கள் தேவ மகிமையை காண வேண்டும். பலிபீடத்தை கட்டியாச்சு, இப்ப மகிமையை பார்க்கணும். பலிபீடம் கட்டப்பட்டாயிற்று, தகர்க்கப்பட்ட பலிபீடம் தேவனுடைய நாமத்துக்கென்று மறுபடியும் கட்டப்பட்டாயிற்று. இப்ப மகிமையை ஜனங்க பார்க்கணும். மகிமையை பார்க்கணும்னா நமக்குள்ள விசுவாசம் அதிகமா இருக்கணும். மகிமையை ஒருத்தர் பார்க்க நினைப்பீங்கன்னா உங்களுக்குள்ள அளவில்லாத விசுவாசம் இருக்கணும். அளக்க முடியாத அளவுக்கு விசுவாசம் இருக்கணும். இருக்குமானால் மகிமையை காண முடியும். எலியாவுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன தெரியுமா? இப்ப மேல வாசிங்க, 32, 33 வாசிங்க, 34 வரைக்கும் வாசிங்க. அதற்கு அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்கால்களை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அந்தபடியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்கால்களையும் தண்ணீரால் நிரப்பினான். ஸ்தோத்திரம். இப்ப எலியாவுடைய செய்கையை ஜனங்கள் பார்க்கறாங்க. எலியாவுடைய செய்கையை ஜனங்கள் பார்க்கறாங்க. இதற்கு முன்பாக பாகாலை தீர்க்கதரிசிகள் செய்த காரியத்தை அவங்க பார்த்தாங்க, ஒன்னும் நடக்கல. இப்ப எலியா கொஞ்சம் வித்தியாசமா பண்றாரு. 12 கல் அடுக்கி வச்சாரு, ஒரு வாய்க்காலை வெட்ட சொன்னாரு, விறகுகளை போட சொன்னாரு, அது மேல 4 குடம் தண்ணின்னு சொல்லி 3 முறை என்ன பண்ண சொன்னாரு? 12 குடம் தண்ணி ஊத்த சொன்னாரு. ஒரு குடத்தோட அளவு 22 லிட்டர். ஒரு குடத்தோட அளவு 22 லிட்டர். 12 குடம் அப்படின்னா 264 லிட்டர். 264 லிட்டர் தண்ணி ஊத்துனா அந்த இடம் எப்படி இருக்கும்? ஒரு குழி வெட்டி குழியில விறகடுக்கி விறகோட மத்தியத்துல 12 கற்களை வச்சு 12 கற்களை சுத்தி விறகடுக்கி விறகை சுத்தி ஒரு சின்ன வாய்க்கால் வெட்டி அந்த வாய்க்கால் முழுக்க 264 லிட்டர் தண்ணியை ஊத்த அந்த இடம் எப்படி இருக்கும்? சத அடி ஊறி நமன் இருக்காது, மிதக்காது. எல்லாம் மிதந்திருக்கும். விறகு மிதந்திருக்குமா? மிதந்திருக்காதா? மிதந்திருக்கும். இந்த காரியத்தை பார்க்கிறவங்களுக்கு என்ன நிலைமை இருந்திருக்கும்? எலியா செய்த அந்த விஷயத்தை பார்த்தவங்களுக்கு என்ன ஓடி இருக்கும் மண்டையில?
உங்களுடைய கணக்கு பிரகாரம் வாங்கினேன். என்ன நீங்க யோசிச்சிருப்பீங்க? நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க. எலியா செய்த செயல்ல நீங்க அந்த இடத்த பாக்குறீங்க. உங்களுக்கு என்ன டக்குன்னு உங்களுக்கு ஸ்பார்க் அடிச்சிருக்கும்? யாரா இவன் பைத்தியக்காரன்? யாரா அந்த பைத்தியக்காரன்? டக்குன்னு ஸ்பார்க் அடிக்காது. காஞ்ச விறக வச்சே ஒண்ணு எரிய காணோம். இவன் சத சதன்னு தண்ணியை ஊத்திட்டு லூசு பயலா இருப்பான் போல இருக்கு. அவன் லூசு பயல், விசுவாசம் உள்ளவன். உலகத்துக்கு நம்ம எப்படிதான் இருப்போம்? பைத்தியமா தான் இருப்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் இந்த பைத்தியங்களை தான் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். அதனால நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக ஞானவான்களா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். பைத்தியமா இருந்தா கூட பரவாயில்ல. பைத்தியமா இருந்தா கூட பரவாயில்ல. சரி இருக்கட்டும். இப்ப இத்தனையும் பார்க்கறப்ப ஜனங்களுக்கு என்ன வந்திருக்கும்? கண்டிப்பா நெருப்பே வந்தாலும் இந்த பலி என்ன பண்ணாது? எரியாது. நெருப்பே ஒருவேளை வந்தாலும் இந்த பலி என்ன பண்ணாது? எரியாதுன்ற ஒரு ஒரு பேச்சு வந்திருக்கும். ஒரு உறுதியா இருந்திருப்பாங்க. நிச்சயமா அக்கினியே வந்தாலும் இந்த 264 லிட்டர் தண்ணி இருக்கிற இடத்துல என்ன பண்ணாது? அக்கினி எரியாது, பலி எரியாது, விறகு எரியாது. இன்னைக்கு எலியா அவமானப்பட்டு போறான். இப்படின்னு ஜனங்கள் நினைச்சாங்க. ஆனா எலியாவுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? அவன் காஞ்ச விறக வச்சு அக்கினி வரல. அவன் காஞ்ச விறகு மேல பலியை செலுத்தின அக்கினி வரல. நான் சொத சொதன்னு தண்ணி ஊத்தி வச்சாலும் என் தேவன் அக்கினியை இறக்குவார். அதுதாங்க விசுவாசம். அதாவது சூழ்நிலைகள் சாதகமா இருக்கும் பொழுது வைக்கிறதுக்கு பேர் விசுவாசம் இல்ல. சூழ்நிலை சாதகம் இல்லாமல் போனாலும் வைப்பது பேர் தான் விசுவாசம். அதை தான் இன்னைக்கு எலியா நம்ம கற்றுக் கொடுக்கிறார். மகிமையை காண நினைக்கிறவங்க சூழ்நிலை மாறினாலும், சூழ்நிலைகள் மாறுபட்டு போனாலும், செயல்களில் சூழ்நிலைகள் மாறுபட்டு போனாலும், செயல்கள் வித்தியாசமாய் போனாலும், உங்களுக்கு சாதகமா இல்லாமல் போவது போல இருந்தாலும் நீங்க விசுவாசத்தை இழக்கக்கூடாது. மகிமையை காண நினைக்கிறவங்க என்னைக்கும் விசுவாசத்தை விட்டு பின்வாங்க கூடாது. மத்தவன் பின்வாங்கட்டும், அவன் உலக மனுஷன். அவனுங்களுக்கு தேவ மகிமை தெரியாது. தேவ மகிமையை ருசித்த நாம விசுவாசத்தை விட்டு பின்வாங்க கூடாது. விசுவாசிக்கிறவ உடைய விசுவாசம் அது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கு. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், மகிமையை காணணும்னா உங்க விசுவாசம் அதிகமா இருக்க வேண்டும். நீங்க எவ்வளவா விசுவாசிக்கிறீங்களோ உலகத்தை ஜெயிப்பீங்க. எலியாவுடைய விசுவாசம் 850 தீர்க்கதரிசிகளையும் சுற்றி இருந்த சகல இஸ்ரவேல் ஜனங்களையும் ஜெயிக்க வைத்தது. அவருடைய விசுவாசம். விசுவாசிக்கிறார், என் தேவன் அக்கினி இறக்குவார், என் தேவன் அக்கினிய இறக்குவார். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோட எலியா நிக்கிறாரு. ஜெபக்குறிப்பு ஆரம்பிக்கிறாரு. 2வது ஸ்டெப் போறதுக்குள்ளே அக்கினி இறங்கிருச்சு. ரொம்ப நேரம்லாம் இழுக்கலங்க. பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஜவ்வு முட்டாய் மாதிரி ஜெபம் பண்ணாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும். அதை நீங்க வாசிச்சு பாருங்க, அவங்க செஞ்ச ஆராதனை உங்களுக்கு தெரியும். கத்தியும் கதறியும் கூப்பாடு போட்டும் சரீரங்களை கீறியும் ரத்தங்கள் சிந்தியும் பதில் கிடைக்கவில்லை. விசுவாசத்தை மாத்திரம் காண்பித்த எலியாவுக்கு 2 செகண்ட்ல அக்கினி இறங்கிருச்சு. நான் நினைக்கிறேன் அந்த புலி வெட்டுறதுக்கும் கல் அடுக்கிறதுக்கும் தான் டைம் எடுத்திருக்கும். எலியா நின்ன வேகத்துக்கு அக்கினி இறக்கியிருப்பார் நான் நினைக்கிறேன். நின்று கொஞ்ச நேரத்திலே அக்கினி இறக்கியிருப்பார். அதனாலதான் வேதம் அழகா சொல்லப்பட்டிருக்கும், நீ முழங்கால் படிவதற்கு முன்பாகவே உனக்கான பதில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதாங்க நம்முடைய விசுவாசம். எலியா இந்த காரியத்தை செய்துட்டு இருக்கும்போது அக்கினியை கிளப்பி இருப்பார்னு நினைக்கிறேன். மேல இருந்து இவங்க குழி வெட்டிட்டு இருக்கிறப்ப அக்கினி புறப்பட்டு இருக்கும். சீக்கிரம் நவுற அக்கினி நான் ஊத்தணும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நம்ம விசுவாசம் இருக்கணும். நம்மளே விசுவாசத்தை துவண்டு போய் அடப்பாங்க கொடுத்தா என்ன கொடுக்காட்டி காலம் கடந்து போச்சு. விசுவாசிக்கிறவன் என்னைக்கு என்ன பண்ண மாட்டான்? பதட்டப்பட மாட்டான். விசுவாசிக்கிறவன் பதறான். எலியா பதட்டப்பட்டாரா? 850 பேர் பதட்டப்பட்டாங்க. நடக்குமா நடக்காதா? அக்கினி வந்துருமா வந்துடாதா? 850 பேருக்கும் கை கால் நடுங்குது. என்ன பண்ண தெரியாம கடைசி முயற்சியும் சரீரத்தை கீழ ஆரம்பிச்சாங்க. நடக்கல. ஆனா
பதட்டப்படாத ஒரு மனுஷன் நிக்கிறான். 850 பேரும் பார்த்திருப்பாங்க. என்ன இவன் கொஞ்சம் கூட பயப்பட மாட்றான்? ஜனங்கள் பார்த்திருப்பாங்க. என்ன இவன் பலிபீடத்துல தண்ணியை ஊத்தி தைரியமா போய் நிக்கிறான். அதுவும் விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் மகிமையை காண்பான். எலியா விசுவாசிச்சாரு. நான் இன்றைக்கு இந்த பலிபீடத்தின் மேல அக்கினி இறங்கும், அந்த அக்கினியின் மகிமை ஜனங்களை பற்றி பிடிக்கும் அப்படின்னு. அப்ப இந்த பலிபீடம் எப்படிப்பட்ட பலிபீடமா இருக்கணுமா? மகிமையை வெளிப்படுத்துகிற பலிபீடம், விசுவாசம் நிறைந்த பலிபீடமா என்ன பண்ணணும்? இருக்கணும். நம்முடைய பலிபீடம் எப்படிப்பட்ட பலிபீடமா இருக்கணும்? விசுவாசம் நிறைந்த பலிபீடமா இருக்கணும். பலிபீடத்துல என்ன நம்பி வருவாங்க? பலிபீடத்துக்கு ஜனங்கள் வராங்க, என்ன நம்பி வருவாங்க? இந்த பலிபீடத்துல போய் பலி செலுத்தினா என் பாவம் என்ன பண்ணும்? மன்னிக்கப்படும் அப்படின்னு. ஆனா பலிபீடத்துக்கு மேலே பலிபீடத்து மேல நம்பிக்கை இல்லைன்னா, நம்ம கிட்ட ஜனங்கள் வராங்க ஜெபிக்கும்படி, நமக்கே ஜெபிக்கிற நமக்கே தைரியம் இல்லைன்னா, ஜெபிக்கிற நமக்கே விசுவாசம் இல்லைன்னா, அதனாலதான் பலிபீடத்தை தேடி ஜனங்கள் வருவாங்க. எரிகிற பலிபீடத்தை தேடி ஜனங்கள் தங்களுடைய தகன பலியை செலுத்தும்படி வந்து கொண்டே இருப்பார்கள். பலிபீடம் எரிந்து கொண்டு இருக்கும் வரை ஜனங்கள் பலிபீடத்தின் மேல பலி செலுத்தும்படி வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனா பலிபீடம் எரியாமல் இருந்தால் பலிபீடத்தை தேடி யாரும் வரமாட்டார்கள். அவ்வளவுதான், இன்றைக்கான பலி முடிஞ்சிருச்சு. இனி எப்ப அக்கினி எரியுது அப்ப போய் நம்ம என்ன பண்ணுவோம்? பலி செலுத்துவோம் அப்படின்னு. அதனாலதான் இந்த பலிபீடத்தின் அக்கினி என்றென்றைக்கும் தேவ மகிமையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். என்றைக்கும் நம்மை பார்த்து இவன் பின்வாங்கி போனவன், இவன் இயேசுவை மறுதலித்தவன், இவன் தேவனை விட்டு விலகி போனவன், இவன் இயேசுவை ஆராதிக்காதவன், இவன் சபைக்கு போகாதவன், இவன் கிறிஸ்துவுக்கு உண்மையா இராதவன் சொல்லி எந்த இடத்திலும் நம்முடைய விசுவாசம் உள்ள வாழ்க்கைய, நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையை நம்ம உடைச்சிடக்கூடாது. உடைக்காம பத்திரமா இருக்க பிடிச்சுக்கணும். அப்ப எலியாவுடைய விசுவாசம் அக்கினியை இறக்கியது. அக்கினி இறங்கியது, மகிமை வெளிப்பட்டது. மகிமை வெளிப்பட்டது, ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது எப்படி சாத்தியம்? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், தொப்பையா தண்ணி ஊத்தி ஊற வச்சா அக்கினி இறங்குமா? இறங்கினா கூட அக்கினி எரிக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது, அங்க மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால்கள் எரிந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அங்கிருந்து எதையுமே விட்டு வைக்கலையாங்க. அதான் சொன்னேன், அக்கினிக்கு முன்னாடி எதையுமே என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. அக்கினி இறங்கி வருது, அழகா சொல்லப்பட்டிருக்கு. அங்கிருந்த பலி காணா போச்சு, அங்க பலிக்கு கீழே இருந்த கல்லு காணா போச்சு, கல்லுக்கு கீழே இருந்த விறகு காணா போச்சு, விறகுக்கு கீழே இருந்த மண்ணு காணா போச்சு, மண்ணுக்கு கீழே தொப்பையான தண்ணியும் நக்கி போட்டாயிற்று. இப்ப நம்முடைய விசுவாசம் நிச்சயம் ஜெயிக்கும். இந்த பலிபீடம் விசுவாசமுள்ள பலிபீடமா இருக்கும் அப்படின்னா, இந்த விசுவாசத்தை இந்த பலிபீடம் விசுவாசத்தோடு தேவனுக்காக சில காரியத்தை செய்யுமானால், துணிந்து செய்யுமானால் நிச்சயம் கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். பாகால் தீர்க்கதரிசிகள் துணியவில்லை. பாகால ஆராதிக்கிற ஜனங்களுக்கு இந்த துணிச்சல் வராது. இன்றைக்கும் பாருங்க, தேவனை அறியாத ஜனங்களுக்கு சில விஷயத்துல தைரியம் இருக்காது. சில விஷயத்துல அவங்க பலவீனப்பட்டு தான் இருப்பாங்க. சில காரியங்கள் ஒண்ணும் இல்லை, பூனை குறுக்க போனா அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. ரொம்ப வேண்டாமே, பூனை குறுக்க போனா வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு 10 நிமிஷம் உட்காந்து இருந்துட்டு மறுக்கா போவாங்க. கால் தடுமாறினா வெளியில போக மாட்டாங்க. கணவனை இழந்த பெண்களை ரோட்ல பார்த்தா என்ன பண்ண மாட்டாங்க, அந்த நல்ல காரியத்தை செய்ய. இதெல்லாம் என்ன? அவங்களுக்கு பலவீனம். அதுவே ரட்சிக்கப்பட்டவனுக்கு தேவ பலனா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. யாரு குறுக்க போனா நம்ம கண்டுக்க மாட்டோம். கடலே குறுக்க நின்னாலும் பிளந்துட்டு தான் போவோமே தவிர சுத்தி போகிற பழக்கம் ரட்சிக்கப்பட்ட யாருக்குமே கிடையாது. இப்ப சொல்லுங்க, குறுக்க எது வந்தாலும் பிளந்து போறவன் கிறிஸ்தவனா, சுத்தி போறவன் கிறிஸ்தவனா? தைரியம் யாருக்கு இப்ப இருக்கு? பாகால் தீர்க்கதரிசிக்கா, எலியா தீர்க்கதரிசிக்கா? எலியா. அதனாலதான் சொன்னேன், விசுவாசிக்கிறவன் பதட்டப்பட மாட்டான். விசுவாசிக்கிறவன் தான் செய்ய போற காரியத்தை குறித்து இப்ப கலங்க மாட்டான். விசுவாசிக்கிறவன் தன் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள போறதை குறித்து ஒருபோதும் சந்தேகப்பட மாட்டான். அவன் ஃபுல் விசுவாசமா இருப்பான். அக்கினி இறங்கும், நான் என்ன வேணா பண்ணுவேன், அக்கினி இறங்கும். அப்ப ஸ்தோத்திரம், நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம் அக்கினியை இறக்கும். நம்முடைய விசுவாசம் ஜனங்களுக்கு மகிமையை காட்டும்.
யாரெல்லாம் பின்வாங்கி போனாங்களோ அவங்க மகிமையை ருசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்கன்னா செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவங்கள திருத்தாதீங்க, நீங்கள் விசுவாசமாக மாறுங்க. உங்கள் விசுவாசத்தை பார்த்தவன் தன்னை போல திருந்துவான். வேற எதுவும் செய்ய வேண்டாம். அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், சத்தியத்தை சொல்றவன் சத்தியத்தின்படி நடக்கணும். இப்ப விசுவாசத்தோட நம்ம செயல்படுகிற காரியத்தை பார்த்தவன் தன்னை போல என்ன பண்ணுவான்? வந்துருவான். இப்ப வந்தாங்களா ஜனங்கள் எல்லாருமே? அங்க இருந்த மொத்த பேர் வந்தாங்களா? எலியா கூப்பிட்டாரா தேவனை நமஸ்கரிக்க வாங்கன்னு? எலியா செஞ்சது ஒண்ணே ஒண்ணு, மொத்த பேரையும் கூட்டி வச்சு விசுவாசத்தோட நின்னார். உங்களுக்கு முன்பாக யாரு நின்னாலும் நீங்கள் விசுவாசத்தோடு இருப்பீர்களானால் உங்களை கர்த்தர் ஜெயமுள்ளவர்களாக மாற்றுவார். இந்த பலிபீடத்துல என்னைக்குமே அக்கினி அமைஞ்சு போகாது. இந்த பலிபீடத்துல என்னைக்குமே தோல்வி அந்த பலிபீடம் பார்க்காது. இந்த பலிபீடத்தை என்றைக்கும் எவனும் அவமானப்படுத்த முடியாது. இதற்கப்புறம் எவனும் அதை தகர்த்து போடவும் முடியாது. விசுவாசம் தான் முக்கியம். இதற்கு முன்பாக ஆகாப் தகர்க்கப்பட காரணம் என்ன? விசுவாசம் இல்ல. ஆகாப் ஈஸியா உடைச்சிட்டான். இப்ப எலியாவை உடைக்க முடியல, அவன் விசுவாசம் உள்ளவன். அப்ப நம்முடைய விசுவாசம் அதிகரிக்குமானால் எந்த கொம்பனாலையும், எந்த பாகாலாலையும், எந்த தெசலோனிக்கே பட்டணத்தை 1000 பட்டணம் வந்தாலும் சரி, நம்மை ஒரு கல்ல கூட நம்மள்ட்ட என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. காரணம், என் நம்பிக்கை அவர் மேல இருக்கு. என் நம்பிக்கை மரத்து மேல கிடையாது, என் நம்பிக்கை கல்லு மேல கிடையாது, என் நம்பிக்கை மனுஷன் மேல கிடையாது, படைத்த தெய்வத்தின் மேல என் நம்பிக்கை இருக்கு. படைத்த தெய்வத்திடத்துல நம்பிக்கை இருக்கு. அப்படி ஒரு விசுவாசம் நமக்குள்ள அதிகமாகணும். இந்த பலிபீடத்துல விசுவாசம் அதிகமாகணும். நமக்கு ஆசை இருக்கு, இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே. நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம தொடர்ந்து இந்த மாசம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறோம். அக்கினியை ஊற்றுங்க ஆண்டவரே, ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் பக்கத்து இருக்கார ரட்சிக்கப்படணும்ப்பா, என் குடும்பத்தில் என் அப்பா என் அம்மா என்னுடைய கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க, அவங்களாம் ரட்சிக்கப்படணுமே நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன், சத்தியத்தில் நீங்கள் நடங்க. சத்தியத்தில் விசுவாசத்தில் நம்ம வாழுவோம்னா அவங்க தன்னை போல நம்மள்ட்ட வருவாங்க. நீங்கள் வாய் திறக்க வேண்டாம், நீங்கள் சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட வேண்டாம், அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் கூட பண்ண வேண்டாம். அவங்க முன்னாடி விசுவாசமுள்ள வாழ்க்கையை சாட்சியாக சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தா மட்டும் போதும். சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சாட்சியாக விசுவாசத்தோட வாழ்ந்தா மட்டும் போதும். நீங்கள் ஜெபமே பண்ண வேணாம், அவன் தன்னால் சர்ச்சுக்கு வந்துடுவான். தன்னால் தேவ சமூகத்தில் வந்து என்ன பண்ணுவான்? விழுந்து கிடப்பான். மாற்றம் என்பது முதலாவது நம்மிடத்திலிருந்து புறப்பட வேண்டும். அதனால தான் முதல் பலிபீடமாக எலியா பலிபீடத்தை கட்டினார். மற்ற யாரையும் பலிபீடம் கட்ட சொல்லல. பலிபீடம் உடைக்கப்பட்ட நாட்கள்ல, பலிபீடம் சிதைக்கப்பட்டிருக்க காலகட்டத்தில் பலிபீடத்தை எலியாவே கட்டுறார். வேற ஒரு பலிபீடம் இருந்திருக்கு போய் சுத்தம் பண்ணதில் போய் பலி செலுத்துவாங்கன்னு சொல்லல. இவர் பலிபீடத்தை செட் பண்ணிடுறாரு. கர்த்தருடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கு. உங்களுக்கெல்லாம் என்ன இல்லை அதை குறித்ததான இல்லை, நான் செப்பனிட போகிறேன், என் கூட நீங்கள் வந்தால் மட்டும் போதும். அப்போ ஜனங்கள் மகிமையை காண வேண்டும் என்றால் நாம் விசுவாசமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். இப்போ எலியா கிட்ட யாராவது சொல்லணுமா? இப்போ ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியும் யார் தேவன் அப்படின்னு? இவ்வளவும் செஞ்சும் தண்ணியும் ஊத்தியும் அக்கினி இறங்குது அப்படின்னா, அது கொஞ்ச நேரத்தில் அக்கினி இறங்குதுன்னா, காலை முதல் சாயந்தரம் வரை நான் போட்டேன்னு, 40 வருஷமா நான் மாலை போட்டு நடந்தேன்னு, 30 வருஷமா நான் பாத யாத்திரையே போனேன்னு, ஒண்ணுமே நடக்கல, ஒரு ஜெபம் பண்ணா இவன் திருந்திட்டானே. ஜனங்கள் சொல்லணும், ஜனங்கள் சொல்லணும், நம்ம கிட்ட வந்து சொல்லணும், இத்தனை வருஷமா எனக்கு கிடைக்காதது உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? அப்ப நம்ம சொல்லணும், ஜெபம் பண்ணேன்ப்பா, நான் விசுவாசமா இருந்தேன்ப்பா, அந்த விசுவாசம் என்னைய ஜெயமுள்ளவனா மாத்துச்சுப்பா. அவங்க உலகத்து மனுஷங்க 1000 சொல்லட்டும், நான் அங்கே போனேன் இங்கே போனேன், அதை கையில் கட்டினேன் இதை கையில் கட்டினேன், அதை வாங்கி வீட்டில் மாட்டினேன், இதை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சேன், இதை வாங்கி ஜோப்புல வச்சேன்லாம் சொல்லட்டுமே. நன்மையை கண்டார்களா? இல்லை. சமாதானத்தை கண்டார்களா? இல்லை. வறட்சியும்
வெறுமையும் தான் மிச்சம். வறட்சியும் வெறுமையும் தான் மிச்சம். ஆனா அதுவே எலியாக்கு காலையில அப்பமும் இறைச்சியும், சாயந்தரமான அப்பமும் இறைச்சியும், பஞ்ச காலத்துல விதவை வீட்டுல கர்த்தர் போஷிக்கிறாரு. நான் நினைக்கிறேன் இப்ப எலியாவை போஷிக்கிறதுக்காண்டியே கர்த்தர் மழையை கொடுத்துருப்பாரு போல இருக்கு. கேரியத்துல தண்ணி ஓர வரைக்கும் கேரித்து நீரை குடிச்சாரு, தண்ணி தீர்ந்து போச்சு. இப்ப விதவியின் வீட்டுக்கு அனுப்புறாரு, அங்கேயும் ஒரு கட்டத்துக்கு மேல ஏதோ தீர்ந்து போயிருக்கும் போல, ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கும் போல. இப்ப கர்த்தர் பாக்குறாரு, இப்ப நம்ம போஷிக்கணுமே, என்ன பண்றது? சரி வா, இவனை வச்சு மறுபடியும் மழையை என்ன பண்ணுவோம், கொண்டு வருவோம். சில குடும்பத்துக்கு கர்த்தர் நம்மை மறுபடியும் அழைத்து கொண்டு போவார். சில இடத்துக்கு கர்த்தர் நம்மளை மறுபடியும் அழைத்து கொண்டு போவார். நம் மூலியமாய் ஒரு காரியத்தை செய்வதற்கு. அதற்கு இந்த பலிபீடம் விசுவாசம் உள்ள பலிபீடமா இருக்கணும். நிச்சயமா கர்த்தர் அழைச்சிட்டு போவார். மறுபடியும் அந்த ஸ்தானத்துல கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவாரு. மறுபடியும் அவங்களுக்காக ஜெபிக்க வைப்பாரு. மறுபடியும் உங்களை மன்றாட வைப்பாரு. அன்றைக்கு நீங்க விசுவாசம் உள்ளவளா இருப்பீங்கன்னா, நீங்க போய் நிக்கிற நேரத்துல கர்த்தர் அக்கினியை இறக்குவாரு. எல்லாரும் போயிட்டாங்க, நானும் போறேன் இல்ல, எல்லாரும் போனா நீ மட்டும் போகாத. உன்னைய மட்டும் நான் ஸ்பெஷலா கவனிக்கிறேன். உனக்கு மட்டும் காலையில அப்போ சாயந்தரம் இறைச்சி வரும். காரணம் உன் விசுவாசம்தான் 3 வருஷத்துக்கு பின்பாக மறுபடியும் அந்த தேசத்துல மழையை வர வைக்கும். இன்றைக்கு நம்ம ஒரு காரியம் செஞ்ச உடனே நம்ம சில சமயத்துல என்ன பண்ணிடுறோம், ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு ஃப்ரீடம் வந்துடுது நமக்கு. நம்ம ஒரு காரியத்தை ஜெபித்து பெற்றுக்கொண்டோம்னா கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் வந்துடுது, போதும். ஒரு காரியத்துல கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டான்னா ஒரு ஃப்ரீடம் வந்துடுது. ஆனா எலியா ஃப்ரீடம் என்ன பண்ணல, சுத்தல. எலியா கட்டி போட்டுருக்கிறது வானத்தை. இப்ப எலியா கட்டி போட்டிருக்கிறது வானத்தை. நம்மலாம் ஒருவேளை வானத்தை கட்டணும்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்? காலு தரையில நின்றுக்குமான்னு தெரியல, காலு தரையில நின்றுக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஓட்டம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் தான். ஆனா எலியா வானத்தை அடைத்துட்டு கேரி தாற்றங்களை போய் உட்காந்துருக்கார். காரணம், கர்த்தர் சொன்னார், நான் அங்க போய் உட்காந்துருக்கேன். மறுபடியும் எலியாவை கூப்பிடுறார். எதுக்கு? அடைச்ச வானம் திறக்கணும், வா போலாம். வந்துட்டேன். அதே விசுவாசம், வானத்தை அடைச்ச பேர் இந்த விசுவாசம் வானத்தை திறக்கிறப்பையும் குறையிலையே, 2 மடங்கு அதிகமாயிருக்கே. இப்ப அன்னைக்கு கட்டுறப்ப கட்டினாரு, இன்னைக்கு திறக்கிறப்ப 2 மடங்கு விசுவாசத்தோட வந்திருக்கிறாரு. சில விஷயங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு கட்டியிருப்பார் என்றால் உங்களை கொண்டே கர்த்தர் கட்டவிழ்க்க கொண்டு போவார். அப்போ நீங்க 2 மடங்கு விசுவாசம் உள்ளவங்களை என்ன பண்ணணும், இருக்கணும். தெரியல, சில கட்டுகளை அறுக்க கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு போவாரு. சில கட்டுகளை உடைக்க கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு போவாரு. அன்றைக்கு நம்ம விசுவாச அளவு 2 மடங்கு இருக்கணும். இல்லைன்னா அப்புறம் தண்ணி ஊத்தி அக்கினி இறங்காம போச்சுன்னா அப்புறம் உசுரோட வீடு திரும்ப முடியாது எலியாவால. அதனாலதான் விசுவாசம் இன்னைக்கே கர்த்தர் பழக்க வைக்க நினைக்கிறார். நிச்சயம் கர்த்தர் அழைத்து கொண்டு போவார். நிச்சயம் கர்த்தர் அழைத்து கொண்டு போவார். நிச்சயம். அந்த இடத்துல நிக்கிறதுக்கு நம்ம தகுதியா இருந்தா மட்டும் போதும். அங்க நிக்க நம்ம தகுதியா இருந்தா மட்டும் போதும். 3வது வாசிக்கலாமா? 39வது வசனம், 18:39. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஸ்தோத்திரம். 3வது, ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். 3வது, ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. 3 காரியம் சொன்னேன். 1 மனம் திரும்பணும், 2வது மகிமையை காணணும், 3வது தொழுது கொள்ளணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? மனம் திரும்பணும். மனம் திரும்பி மகிமையை கண்டவன் தொழுது கொள்ளாம இருப்பானா? மனம் திரும்பி மகிமையை பார்த்தவன் தொழுது கொள்ளாம பாகால தொழுது கொள்ள போவானா? இங்க எலியா செஞ்சது ஒரே ஒரு விஷயம்தான். ஜனங்களை சாதாரணமா தொழுது கொள்ளுங்கள்னு சொன்னா ஜனங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க. கர்த்தரே தெய்வம் என்று ஒரு குரலாக, ஒரு கோஷமாக எழும்பியிருக்காது. எலியா செய்தது அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். என்ன நினைப்பூட்டுகிறாரு? யோர்தான் நதிக்கரையில் அடுக்கி வைத்த 12 கற்களை மறுபடியும் நினைப்பூட்டி, லேவி கோத்திரமே, நீ தேவனுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஏன் பாகாலை சேவித்தாய்னு சொல்லி ஒரு குற்ற மனசாட்சியை உள்ள போட்டு சத்திய செயல்படுத்தி சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லி ஒரு மனமாற்றத்தை கொடுத்துட்டார். 2வது விசுவாசத்தை காண்பிச்சார். மகிமையை இறக்கிட்டாரு. மகிமையை இறக்கிட்டாரு. இப்ப இதை பார்த்த ஜனங்கள் எலியா எதுவுமே சொல்லல. முழங்கால் படியிட்டு
கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப இந்த பலிபீடம் சத்தியத்தின்படி இருக்குமானால், இந்த பலிபீடம் விசுவாசத்தில் சரியா இருக்குமானால், ஜனங்கள் தொழுது கொள்வது நிச்சயம். ஜனங்களை தொழுது கொள்ள வைப்பது நிச்சயம். ஏன் இன்றைக்கு சிலர் ரட்சிப்பு நடத்த முடியல? ஏன் சிலரை மனமாற்றத்துல கொண்டு வர முடியல? ஏன் சிலரை ஆலயத்துக்குள்ள கொண்டு வர முடியல? சத்தியமும் விசுவாசம் நமக்குள் இல்லை. இருந்திருந்தால் என்றைக்கோ அவன் ஆலயத்துக்குள் வந்திருப்பான், என்றைக்கோ அவன் ரட்சிப்புக்குள் வந்திருப்பான், என்றைக்கோ அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருப்பான். நீங்க டைம் எடுங்க, தப்பு இல்லை. நீங்க போய் நின்னீங்க அப்படின்னா மகிமை வெளிப்படணும். எவ்வளோ வேணா டைம் எடுத்துங்க. எலியா 3 வருஷம் டைம் கொடுத்தார். எலியாக்கு ஆண்டவர் 6 மாசம் கழிச்சு கொண்டு வந்திருக்கலாம், 1 வருஷம் கழிச்சு கொண்டு வந்திருக்கலாம். ஏன் 3 வருஷம் கழிச்சு கொண்டு வந்தார்? நான் நினைக்கிறேன் எலியாவை கதை சோதிச்சிருப்பாரு, என்னமோ தெரியல. இவன் அதே விசுவாசத்துல இருக்கிறானா, இல்ல விசுவாசத்தை விட்டு குறையிறானா, இல்ல விசுவாசத்துல வளர்றானா? இது 3ல எலியா எந்த கேட்டகரி? விசுவாசத்தில் வளர்ந்தார். விசுவாசத்தில் வளர்ந்தார். நம்மள கர்த்தர் செயல்படாம வைத்திருக்கிறாரா? கவலைப்படாதீங்க, உங்களை அழைக்கிற காலம் வரும். அந்த காலத்தில் நீங்கள் சரியான பாத்திரவான்களா இருக்கணும். டிலே ஆகும். தாவீது எப்போ ராஜாவானாரு? 40 வயசுல, சாரி 30 வயசுல. ஆனா எப்ப அபிஷேகம் பண்ணப்பட ராஜாவான அபிஷேகத்தை? வாலிப வயதுலயே. இடையில கேப்பு ஒரு 15 வருஷம் வச்சுக்கோமே. அழைத்தது 15 வயசுல, ராஜாவானது 30 வயசுல. டிலே 15 வருஷம். 15 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினாரு. அவனுக்கு முன்னாடி ஒருத்தனும் நிற்க முடியல. அபிஷேகம் பண்ண 1 வருஷம் கழிச்சு கர்த்தர் 7 பள்ளத்தாக்கு தாவீதை கொண்டு வராரு. அபிஷேகம் பண்ணிட்டாரு, மறுபடியும் ஆடுமைக்க போயிட்டாரு. இடையில 1 வருஷமோ 6 மாசமோ 2 வருஷமோ ஓடி இருக்கும். தாவீது எங்க போனான்னு யாருக்கும் தெரியாது. தாவீதினுடைய சகோதரர்கள் மறந்துட்டாங்க. கர்த்தர் கொண்டு வந்தார். சரியான நேரத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். செய்ய வேண்டியது ஒரே ஒண்ணு, ஒரே கல், கோலியாத் க்ளோஸ். முயற்சிலாம் கிடையாது இங்க. முயற்சிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ், ஒரே சான்ஸ் போட்டு போயிட்டே இரு. அப்ப நம்ம ட்ரெயின் பண்ற நாட்கள்ல கர்த்தர் இந்த பலிபீடத்தை புதுப்பிக்கிற நேரத்துல, அதனாலதான் நம்மை கர்த்தர் கூர்மையும் இயந்திரமா என்ன பண்ணுவேன், மாற்றுவேன்னு ஒரு வார்த்தை கொடுத்தார். நம்மை கூர்மையுள்ள இயந்திரமாக மாற்றுவேன் வார்த்தை கொடுத்தார். இப்ப இந்த இயந்திரம் ரெடியாக டைம் எடுக்குமா எடுக்காதா? இந்த கூர்மை உண்டாக டைம் எடுக்குமா எடுக்காதா? பட் கூர்மையான இயந்திரம் ரெடியானதுக்கு அப்புறம் அதுக்கு ஏதாவது நிற்க முடியும்? முடியாது. அப்ப இந்த பலிபீடமானது ஃபுல் சார்ஜில் இருக்கணும், டெத்தில் இல்லை, ஃபுல் சார்ஜில் இருக்கணும். ஃபோன் எப்போ யூஸ் பண்ணுவோம்? கடைசியாக நான் முடிக்கிறேன். ஃபோன் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஃபுல்லாக இருக்கணும். எப்போ சார்ஜ் போடுவோம்? டெத், லோ பேட்டரியில் டெத் ஆனால் தன்னை போல சார்ஜ் என்ன பண்ணணும், போயிடும். ஆனால் அதுவே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தைரியமாக பயன்படுத்துவோம். தைரியமாக 2-3 நாள் ட்ராவல் கொண்டு போவோம். சார்ஜ் இருக்கு, ஃபுல் சார்ஜ் இருக்கு. கூட பவர் பேங்க் இருந்தால் கேட்க வேண்டாம். அதுதான் நம்ம விசுவாசம். நாம ஃபுல் சார்ஜா கூட பவர் பேங்க்ங்கிற விசுவாசம் நம்ம தூக்கி சொருகிக்கிட்டு நம்ம செயல்படுவோம்னு சொன்னா, கர்த்தர் நம்மளை கொண்டு போகிற இடம் எவ்வளவு தூரம் போனாலும் பவர் பேங்க் இருக்கு, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். பவர் பேங்க் இருக்கு, பார்த்துக்கலாம். இதுல சார்ஜ் போனா என்னையா, பெரிய பாக்ஸ் வச்சிருக்கேன், 20,000 ஹை வாட்ஸு, அதுக்கு மேலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். 20 வாட்ஸ் என்கிட்ட என்ன பண்ணுது, அதுக்கு மேலேயும் வச்சுக்கோமே, எவ்வளோ வாட்ஸ் வேணா இருக்கட்டும். பவர் பேங்க் என்கிட்ட இருக்குமானால் எவ்வளவு தொலைவு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு வரலாம். ஒரு ராக்கெட் என்ன பண்ணணும், இங்கேருந்து விண்வெளிக்கு அனுப்புனா அவருடைய ஃபியூல் என்ன பண்ணணும், டேங்க் ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா அது என்ன பண்ணணும், பாதியிலேயே. ஃபுல் சார்ஜோட போங்க, நிச்சயமாக கர்த்தர் நம்மை கொண்டு மகிமையை வெளிப்படுத்துவார். ஃபுல் சார்ஜோட போங்க. நீங்கள் யாரை குணப்படுத்த விரும்புகிறீங்களோ கர்த்தர் அவங்களை குணப்பட வைப்பார். நீங்கள் யார் ரட்சிப்பு நடத்த விரும்பினாலும் கர்த்தர் ரட்சிப்பு நடத்த வைப்பார். ஃபுல் சார்ஜாக இருங்க. என்றைக்குமே 50%, 75%, 25%, 1% மட்டும் போயிடாதீங்க. ஃபுல் பர்சன்டேஜாக போங்க. 100க்கு 100 உம்மை நம்புவேன், 100க்கு 100 உம்மை நம்புவேன். போங்க, நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாமா?
இப்படி தேவ சமூகத்துல முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நான் எலியா கட்டிய பலிபீடத்தை போல மாறணும்ப்பா. எலியா ஒரு பலிபீடத்தை கட்டினாருப்பா, சத்தியம் நிறைந்த வார்த்தையில, சத்தியம் நிறைந்த வார்த்தையில எலியா பலிபீடத்தை கட்டினாருப்பா. என் வாழ்க்கை சத்தியத்தால் கட்டப்படணும், என் வாழ்க்கை சத்தியத்தால் கட்டப்படணும், என் வாழ்க்கை சத்தியத்தால் கட்டப்படணும். ஆண்டவரே, எலியா ஒரு விசுவாசம் உள்ள பலிபீடத்தை அவர் உருவாக்குனாருப்பா. ஒரு விசுவாசம் உள்ள பலிபீடத்தை எலியா உருவாக்குனாருப்பா. என் பலிபீடம் விசுவாசம் உள்ள பலிபீடமா மாறணும். என் பலிபீடம் விசுவாசம் உள்ள பலிபீடமா மாறணும். மகிமையை காண நினைக்கிற என் பலிபீடம் விசுவாசம் உள்ள பலிபீடமா இருக்கணும்பா. ஒரு ரட்சிப்பை காண வேண்டும், ஒரு மகிமையை காண வேண்டும், ஒரு மாற்றத்தை காண வேண்டும் என்று நினைக்கிற என் பலிபீடம் விசுவாசம் உள்ள பலிபீடமா இருக்கணும்பா. அப்படியே ஜெபத்தோடு அந்த பாடலை பாடலாம். அப்பா, நான் உங்க மகிமையை பார்க்கணும்ப்பா. உங்க மகிமையை என் பலிபீடத்துல காட்டுங்கப்பா. உங்க மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. நீங்க காண்பீங்கப்பா. நான் பார்க்கணும், நீங்க காண்பீங்க. நான் பார்க்கணும், நீங்க காண்பீங்க. இன்றைக்கு தேவ சமூகத்துல கேளுங்க. நான் உங்க மகிமையை பார்க்கணும், எனக்கு உங்க மகிமையை காட்டுங்க. நான் உங்க மகிமையை பார்க்கணும், நீங்க என் மகிமையை காட்டுங்க. நன்றி, 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 நன்றி. ஆமா ஆண்டவரே, இன்றைக்கு இந்த நேரத்துல இந்த பலிபீடம் சத்தியமாகவும், இந்த பலிபீடம் விசுவாசம் உள்ளதாகவும், இந்த பலிபீடம் மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய பலிபீடமாய் கர்த்தர் மாற்றுவீராக. எத்தனை பேர் விரும்புறீங்களோ அவர் உங்க வலக்கரத்தை தேவ சமூகத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நான் சத்தியம் நிறைந்தவனாய், நான் விசுவாசம் நிறைந்தவனாய், நான் ஆண்டவரே மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய பலிபீடமாய் என்னை மாற்றுங்க. எலியா உருவாக்கிய பலிபீடத்தை நான் உருவாக்க விரும்புகிறேன். எலியா உருவாக்கிய கர்மேலின் பலிபீடத்தை நான் உருவாக்க விரும்புகிறேன். முடிவு என்ன தெரியுமா? எலியா கர்மேல் பர்வதத்துல பலிபீடத்தை உருவாக்குனாரு. கொஞ்ச நேரத்துல நீங்க அடுத்த பக்கம் திருப்பி வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்க ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்குது. தேவன் ஸ்தோத்திரம் மழையை உண்டாக்குனார்னு சொல்லப்பட்டிருக்கும். இன்றைக்கு சில வறட்சி மாறணும், சில ட்ரையான விஷயங்கள் மாறணும், சில காய்ந்து போன விஷயங்கள் மாறணும், சில நெருக்கங்கள் மாறணும், சில கண்ணீர்கள் மாறணும், கவலைகள் மாறணும், கலக்கங்கள் மாறணும்னா பலிபீடம் சத்தியத்துல நிறைஞ்சிருக்கணும், பலிபீடம் விசுவாசத்துல நிறைஞ்சிருக்கணும், பலிபீடம் தேவ மகிமைக்குள்ள நிறைஞ்சிருக்கணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா. ஒரா ஹந்தரா மௌரா ரந்த ரிபாலா ஷாக்காடா பௌத்த ரே கம்பாதா ரிபாரா. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். பலிபீடத்தை செப்பனெடுக்கிறோம். கர்த்தருடைய பலிபீடத்தை, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டது போல நான் தகர்க்கப்பட்ட சில காரியங்களை செப்பனிடுகிறேன். தேவ சமூகத்தில் நான் தகர்க்கப்பட்ட காரியங்களை செப்பனிடுகிறேன். நான் மறுபடியும் போன இடத்தை தேவ கரத்துல விட்டு கொடுக்கிறேன்ப்பா. கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்து என்னை அழைத்து வந்தீங்க. நான் மறுபடியும் தெசலோனிக்காக்கு போனது உண்மை. நான் மறுபடியும் பாகாலுக்கு முன்பாக போய் நின்றது உண்மை. எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுங்க, எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க, என்னைய கர்த்தர் மாற்றுங்கப்பா, மாற்றுங்க, மாற்றுங்க. இந்த தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள்லாம் மகிமையை இழந்து நிக்குதே, தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் மகிமையை இழந்து நிக்குதே, மறுபடியும் மகிமையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. மறுபடியும் இந்த பலிபீடத்துல மகிமை எழும்பட்டும், மறுபடியும் இந்த பலிபீடத்துல அக்கினி இறங்கட்டும். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே.